மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2 முதல் 4 வரையிலான வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவத்தை இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்காய் எடுத்துக்கொள்வோம். ஒருவர் சத்தமாக வாசியுங்கள். आज के दिन मत्ती रचित सुसमाचार का 8वां अध्याय उसके दूसरे वचन से आगे हम आज के वचन के लिए ध्यान करेंगे. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கை செலுத்து என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा होवे. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே प्रभु यीशु मसीह जब इस संसार में जी रहे थे, ஒரு நாள் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனிதன் திடீரென்று அவரண்டை வந்தார். एक दिन एक कोढ़ से भरा हुआ व्यक्ति उसके पास आया. அந்த மனிதன் வந்து ஆண்டவர் இயேசுவிடத்திலே, இயேசுவே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று விண்ணப்பம் பண்ணினான். उस व्यक्ति यीशु के पास आया और कहने लगा, हे प्रभु, यदि तू चाहे तो मुझे शुद्ध कर सकता है. உடனே இயேசு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி அவனை தொட்டார். அப்பொழுது அவன் சுகமானான். और समय यीशु ने उसे छुआ और कहा कि मैं चाहता हूं कि तू शुद्ध हो जा, और उसका कोढ़ जाता रहा. பின்பு அன்றிருந்த அவர்களுடைய பிரமாணத்தின்படி சில ஆலோசனைகளை அவனுக்கு கொடுத்து சமுதாயத்தில் அவன் அங்கீகரிக்கப்படத்தக்கதாக அவனை வழி நடத்தினார். उसके बाद और जो व्यवस्था के नियम है उसके अनुसार वो समुदाय को बताए, इस प्रकार की बात को प्रकट किया. இந்த சம்பவத்திலே இயேசுவை பற்றின சில அறிவுகள் நமக்கு கிடைக்கின்றன. इस घटना में यीशु के बारे में कुछ ज्ञान हमें प्राप्त होता है. அந்த குஷ்டரோகியை குணமாக்கின இயேசுவை பற்றின அறிவுகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். उस कोढ़ के रोगी को चंगा करने का जो रहस्य है मैं आपको बताना चाहता हूँ. முதலாவதாக ஒரு குஷ்டரோகம் நிறைந்த மனிதன் நேரடியாய் இயேசுவண்டை வந்தான். पहला ये जो कोढ़ से भरा हुआ व्यक्ति सीधे प्रभु यीशु के पास आया. அது இயேசுவிடத்தில் எல்லாரும் வரலாம் என்பதை நமக்கு விளங்க காட்டுகிறது. यह इस बात को बताता है कि यीशु के पास सभी लोग आ सकते हैं. The accessibility of Jesus. இயேசுவிடத்தில் எல்லாரும் வரலாம். यीशु के पास सभी आ सकते हैं. இன்றைக்கு பல மனிதர்களிடத்தில் நாம் எல்லாரும் செல்ல முடியாது. इन दिनों कुछ एक व्यक्तियों के पास हम सभी लोग नहीं जा सकते. அவர்கள் அனுமதித்து தருகின்ற வேளையில் மட்டுமே செல்ல முடியும். यदि वो अनुमति दे तो ही हम उसके पास जाते हैं. இன்னும் பலரிடத்தில் நாம் கேட்டாலும் அனுமதி கிடைக்காது. लेकिन कुछ एक के पास यदि हम अनुमति मांगे तो भी नहीं मिलती. இது மனிதர்களுடைய சூழ்நிலை. ये मनुष्यों की परिस्थितियां हैं. குற்றம் சொல்வதல்ல, அது உண்மை நிலை. ये उन पर दोष लगाने की बात नहीं, ये वास्तविकता है. ஆனால் ஆண்டவர் இயேசுவை பொறுத்தமட்டிலே लेकिन प्रभु यीशु मसीह के साथ எப்பொழுதும் எந்த மனிதனும் அவரிடத்தில் வரலாம். हर समय किसी समय हर एक व्यक्ति उसके पास आ सकता है. அதுதான் இயேசுவுடைய ஒரு ஆச்சரியமான காரியம். ये यीशु मसीह का एक चमत्कार रूप कार्य है. இங்கே ஒரு குஷ்டரோகம் நிறைந்த மனிதன் இயேசு பக்கத்திலே வந்தான். यहाँ पर एक कोढ़ से भरा हुआ व्यक्ति यीशु के पास आया. இந்த காலம் என்றால் கூட பரவாயில்லை. इन दिनों यदि रहे तो ये कोई बात नहीं. அந்த காலத்திலே उन दिनों में குஷ்டரோகம் கண்ட மனிதன் மற்ற மக்களுக்கு பக்கத்திலே வரக்கூடாது என்பது கட்டளை. जो कोढ़ से भरा हुआ व्यक्ति है वो दूसरे व्यक्ति के निकट ना आए, ऐसी आज्ञा थी. அப்படி அவன் பக்கத்தில் வந்தால் இந்த மனிதர்கள் தீட்டுப்பட்டு விடுவார்கள் என்பது பிரமாணம். और ऐसा व्यक्ति यदि उनके पास भी आ जाए तो यह भी अशुद्ध हो जाएगा, ऐसा नियम था. ஆனால் அந்த குஷ்டரோகம் நிறைந்த மனிதனுக்கு ஒரு அறிவு இருந்தது. लेकिन वो जो कोढ़ से भरे हुए व्यक्ति को एक ज्ञान था. நான் என்னுடைய சொந்த வீட்டாருக்கு பக்கத்திலே போக முடியாது. मैं अपने परिवार के पास नहीं जा सकता. என்னுடைய உறவினர்கள் பக்கத்துல போக முடியாது. मेरे सगे संबंधियों के पास नहीं जा सकता. என்னுடைய பழைய நண்பர்கள் பக்கத்தில் கூட என்னால் போக முடியாது. मेरे पुराने दोस्तों के पास भी नहीं जा सकता. இந்த வியாதி வந்த பிறகு என் வாழ்க்கையே மாறிவிட்டது. ये बीमारी आने से मेरा जीवन बदल गया. ஒரு நாள் அன்பா இருந்தவர்கள் எல்லாம் மெதுவாய் ஒதுங்கி போய் விட்டார்கள். और जो मेरे पास प्रेम से रहते थे वो मुझसे दूर हो गए. இன்று நான் தனிமைப்படுத்தப்பட்டவன். आज मैं अकेला छोड़ दिया गया हूँ. என் வேதனை நினைத்து நினைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். और मेरी पीड़ाओं को देख देख के मैं जी रहा हूँ. அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அந்த மனிதன் इस स्थिति में रहने वाला वह व्यक्ति அவனுக்கு இயேசு பக்கத்துல
வருகிறதுக்கு ஒரு தைரியம் கிடைத்தது. उसको यह हिम्मत मिली कि वो यीशु के पास आए। அல்லேலூயா. हालेलुया। இயேசு வித்தியாசமானவர் என்பதை அவன் புரிந்திருந்தான். वह जानता था कि यीशु सबसे अलग है, ஆகவே அவன் இயேசுவண்டை வந்தான். इसलिए वो यीशु के पास आया। அன்பு சகோதரனே சகோதரியே, हे प्रिय भाई और बहनों, இன்றைக்கு உங்கள் சரீர நிலைமை குறித்து வேதனையோடு இந்த கூட்டத்தில் வந்திருக்கின்றீர்களா? आज के दिन क्या अपनी शारीरिक वेदना के प्रति इस मीटिंग में आए हैं? உங்கள் சரீரத்தில் இந்த வியாதி வந்த பிறகு உங்கள் மனநிலையிலே மிகுந்த மாற்றங்கள் உண்டாகிவிட்டது. आपके शरीर में आई हुई बीमारी के कारण आपके दिमाग में कुछ परिवर्तन आया है। மற்றவர்கள் உங்களை ஒதுக்குகிறார்களோ இல்லையோ, நீங்கள் ஒதுங்கிக் கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள். दूसरे लोग आपको अलग करते हैं या नहीं, आप अपने आप से उनको अलग किए हुए हैं। மற்றவர்களோடு நீங்கள் சேர்ந்து பழக உங்கள் மனசு தடுக்கிறது. दूसरों के साथ मिलजोल करना आपका मन नहीं मानता। இந்த வியாதியை பற்றி உங்களுக்குள் வந்திருக்கிற மனக்கவலை தான் அதுக்கு காரணம். इस बीमारी के कारण जो आपके अंदर आई वह वेदना का कारण। பலவேளை உங்களை நீங்களே நொந்து கொள்ளுகிறீர்கள். बहुत से एक समय में आप अपने आप में दुखित हो जाते हैं। இப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா என்று அடிக்கடி வெறுப்பு உங்களுக்கு வருகிறது. ओ इस तरह का जीवन क्या मैं जीऊं, आज बार-बार आपके दिमाग में எந்த विचार आता है। மனுஷனிடத்திலும் செல்ல உங்களுக்கு மனமில்லை. किसी व्यक्ति के पास जाने की आपकी इच्छा नहीं। டாக்டர்களை பார்ப்பதே ஒரு வாடிக்கையாய் மாறிவிட்டது. डॉक्टर को जाकर मिलना ही एक नाटक बन गया है। ஒவ்வொரு நாளும் மருந்துகளை மாற்றி மாற்றி கொடுக்கிறார்களே ஒழிய சுகத்தை காணவில்லை. हर एक दिन दवाइयों को बदल बदल कर देखता है लेकिन चंगाई नहीं। இப்படி மனவெறுப்போடு வேதனையோடு இங்கே கடந்து வந்திருப்பீர்கள் என்றால், हो सकता है आप इस प्रकार की दुखित भावना से होकर यहाँ पर आए हो। ஆண்டவர் இயேசு உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறார். प्रभु यीशु मसीह आपके लिए इंतजार कर रहा है। உங்களை போன்றவர்களை அவர் நேசிக்கிறார். आपके जैसे लोगों को वो प्रेम करता है। உங்கள் வியாதி எப்பேற்பட்டதாக காணப்பட்டாலும், आपकी बीमारी कैसी भी क्यों न हो, இயேசு உங்களில் அன்பு கூறுகிறார். यीशु आपसे प्रेम करते हैं। உன் சரீர நிலைமையை பார்த்து உன்னை நடத்துகிறவர் அல்ல இயேசு கிறிஸ்து. आपकी शारीरिक स्थिति को देखकर चलाने वाला नहीं प्रभु உன் यीशु। சரீரத்தின் நிலைமை எப்படி இருந்தாலும் உன்னை நேசித்து அணைத்து நடத்துகிறவர் இயேசு கிறிஸ்து. आपकी स्थिति कैसी भी क्यों न हो, आपसे प्रेम करके आपको चलाने वाला இன்று यीशु। உங்கள் கவலைகளை விட்டுவிடுங்கள். आज के दिन आपकी मन का जो दुख है दूर कर ஆண்டவர் दीजिए। இயேசுவிடத்தில் தைரியமாக வாருங்கள். ये प्रभु यीशु मसीह के साथ बड़े हियाव के साथ ஒரு आइए, தயக்கத்தோடு அல்ல, एक हिचकिचाहट के साथ ஒரு नहीं, அந்நியனை போன்ற உணர்வில் அல்ல. एक दूसरे पराये व्यक्ति के समान இந்த नहीं। இயேசு உங்களுக்கு சொந்தம். ये यीशु आपका अपना है। தேவன் நம்மை சிருஷ்டித்தார். परमेश्वर ने हमारी सृष्टि की। சகலமும் இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. सब कुछ प्रभु यीशु मसीह में सृष्टि रचा गया, यह वचन बताता சகலமும் है। இயேசுவுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது என்றும் சொல்லுகிறது. सब कुछ यीशु के लिए उत्पन्न किया, ऐसा कहा गया। நீங்கள் இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். आप सभी यीशु में रचे गए हो। நீங்கள் இயேசுவுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். आप यीशु के लिए रचे गए हो, ஆகவே உங்களுக்கும் இயேசு மேல உரிமை இருக்கிறது. इसलिए आपको यीशु पर अधिकार है। இயேசுவை விட்டு இனி நீ தூரம் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. अब से आप यीशु से दूर होकर खड़े होने की आवश्यकता அந்த नहीं। குஷ்டரோகியை போல இன்றைக்கு உங்கள் மனதுக்கு ஒரு தைரியம் வருவதாக. उस कोढ़ी के व्यक्ति को हिम्मत आई थी, वैसे आपके मन में இன்று हिम्मत இந்த आने पर இயேசுவை நானும் வருவேன். आज इस यीशु के पास मैं இயேசுவோடு आऊंगा, நானும் பேசுவேன். यीशु से मैं बात करूंगा। அப்படி ஒரு தைரியம் உங்களுக்குள் வர வேண்டும். ऐसी एक हिम्मत आपके अंदर आने पर, நீங்கள் பேசும் பொழுது आप जब बात இயேசு करें, உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். यीशु आपको चमत्कार करना चाहता है। அவரை நோக்கி பாருங்கள். उसे देखिए, உங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுங்கள். अपनी विनतियों को उसके उठाइए। ஹalleluya. हालेलुया। பல வேளைகளிலே कुछ एक समय में இயேசுவோடு நீங்கள் பேசுகிறதில்லை. आप यीशु से बात नहीं करते। என் ஜெபம் கேட்பாரா? और क्या मेरी बात ना सुनेगा? நான் அவர் பக்கத்தில் போக முடியுமா? क्या मैं उसके निकट जा सकता हूँ? அதனால வேற யாராவது உதவிக்கு தேடுவோம். तो दूसरे किसी और की मदद ढूंढते हैं। யாராவது எனக்கா ஜெபம் பண்ணுவார்களா? क्या कोई मेरे लिए प्रार्थना करेगा? இந்த கிருபை பெற்றவர்கள் வல்லமை உள்ளவர்களை தேடி போகலாமா? तो क्या जो अनुग्रह से भरे सामर्थ्य लोग को ढूंढ कर जाओ? இப்படியெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். इस तरह से आप सोचते होंगे। இல்லை மகனே மகளே, नहीं मेरे बेटा और बेटी, இயேசு உங்களை தான் தேடுகிறார். यीशु आपको ही ढूंढ रहा है। உங்களுக்காக யாரோ ஒருவர் பரிந்துரை செய்யும் முன்னே आपके लिए कोई और बिछुए के रूप में प्रार्थना करे। நீங்கள் நேரடியா இயேசுவண்டை வருவதற்கு தான் அவர் விரும்புகிறார். आप सीधे रूप से आए, यीशु चाहते हैं। ஹalleluya. हालेलुया। ஒரு சிலர் ஒருவேளை कुछ समय நீங்கள் வேறு விதமான பல ஏஜென்ட்களை பயன்படுத்தி ஜெபிக்கிறவர்களா இருந்திருக்கலாம். आप हो सकता कुछ एजेंट को लेकर आप प्रार्थना कर सकते हो। நீங்கள் பின்பற்றின மார்க்கம் உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்திருக்கலாம். हो सकता है जिस पथ पर आप चल रहे हो मार्ग आपको சில बताता हो। வல்லமை உள்ள தூதர்களிடத்தில் ஜெபம் பண்ணினால் அவர்கள் இயேசுவிடத்தில் பேசுவார்கள் என்று சொல்லி தந்திருக்கலாம். आपको कहा गया हो कि कोई सामर्थी दूत से आप बात करें तो वह यीशु के पास आपको ले जाएगा, ऐसा कहा गया। சில செத்துப்போன பரிசுத்தவான்கள்
பேசுவார்கள் என்று சொல்லி தந்திருக்கலாம். हो सकता है कि कोई पवित्र जन जो प्रभु में मर गए हैं वो आपके लिए बात करे हैं. ஆனால் பைபிளில் அதற்கு இடமில்லை என்பதை உங்களுக்கு திட்டமாய் சொல்ல விரும்புகிறேன். मैं बताना चाहता हूँ कि बाइबल में ऐसी कोई बात की जगह नहीं. இயேசு தேவதூதர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டிருக்கவில்லை. यीशु जो स्वर्गीय दूतों की विनती को नहीं सुनता. மரித்து போன ஒருவராலும் ஜெபம் பண்ண முடியாது. जो मर गए हैं उनके द्वारा विनती प्रार्थना नहीं हो सकती. அதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற வசனமாய் இருக்கிறது. वही यह पवित्र शास्त्र कहने वाला वचन है. அல்லேலூயா. हालेलुया. நீங்கள் இயேசுவிடம் நேரடியாய் வாருங்கள். तू यीशु के पास सीधे रूप से आ. இயேசுவிடத்தில் இன்றைக்கு பேசுங்கள். तू यीशु से बात कर. இன்று அற்புதத்தை காண்பீர்கள். आज तू चमत्कार को पाएगा. அல்லேலூயா. हालेलुया. மத்தேயு 17:17 நாம் படிக்கின்றோம். मत्ती 17 और 17 में हम पढ़ते हैं. ஒருமுறை சீஷர்கள் வந்து இயேசுவிடத்தில் சொன்னார்கள், एक बार चेली लोग यीशु के पास आकर कहने लगे, ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனை கொண்டு வந்தார்கள், ஜெபம் பண்ணினோம், அவனுக்கு சுகம் உண்டாகல. एक विशेष व्यक्ति को हमारे पास लेकर आया, हमने प्रार्थना की लेकिन उसे चंगाई नहीं मिली. அவனுடைய பிரச்சனை என்னவென்றால் उसकी समस्या क्या थी? தீயிலும் தண்ணீரிலும் விழுந்து விடுவான். वो आग में और पानी में गिर जाता था சந்திரரோகி. और उसे वो मिर्गी का रोग था. அப்படிப்பட்ட ஒரு வியாதியா இருக்கிறது அவனுக்கு. इस प्रकार की एक बीमारी थी. அவன் பிசாசு பிடித்தவனை போல என்ன செய்வான் என்று தெரியாது. वो दुष्ट आत्मा जब आता था क्या करूं उसे नहीं मालूम. இப்படிப்பட்டவனை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். ऐसे व्यक्ति के विषय में यीशु के पास उन्होंने कहा. அவனுடைய தகப்பன் ஓடி வந்தான். उसका पिता दौड़कर यीशु के पास இயேசுவே आया. இறங்க வேண்டும். यीशु मुझ पर दया करें. தூதர்கள்ட்ட கொண்டு உங்க சீஷர்கள்ட்ட கொண்டு போனே முடியல. तेरे चेलों के पास मैंने ले गया उनसे नहीं हुआ. அப்பொழுது இயேசு சொன்னார், तब यीशु ने कहा அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். उसे मेरे पास लेकर आओ. அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். उसे मेरे पास लेकर आओ. இயேசுவிடத்தில் கொண்டு வாருங்கள். यीशु के पास लाओ. அல்லேலூயா. हालेलुया. சீஷர்களிடத்தில் அல்ல, चेलों के पास नहीं. இயேசுவை நம்பி வாருங்கள். आप यीशु पर विश्वास करके आए. ஒரு ஊழியக்காரன் மேல் விசுவாசம் வைப்பதல்ல, किसी सेवक या दास के ऊपर विश्वास करना नहीं. சுகமளிக்கும் இயேசுவின் மேல் விசுவாசம் வையுங்கள். चंगाई देने वाले यीशु पर विश्वास कीजिए. இயேசு நமக்காக மரித்தார். यीशु हमारे लिए मरा. மூன்றாம் நாளில் உயிர்த்தார். तीसरे दिन जी उठा. இந்த இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். यीशु आज भी जीवित है. அல்லேலூயா. हालेलुया. இந்த இயேசு சகல நோய்களை குணமாக்குகிறார். ये यीशु सारी रोगों से चंगाई देता है. பிசாசின் கிரியைகளை அழிக்கிறார். दुष्ट आत्मा की क्रियाओं को नाश करता है. இன்றும் அற்புதங்களை பார்க்கிறோம். आज भी हम चमत्कार को देखते हैं. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறது. यीशु के नाम से चमत्कार चलते हैं. உன்னுடைய பலவீனம் எதுவாய் இருந்தாலும், तेरी दुर्बलताएं क्यों न हो, பிசாசின் போராட்டத்தோடு இருந்தாலும், तू दुष्ट आत्मा से ग्रसित क्यों न हो, இன்றைக்கு இயேசுவை விசுவாசியுங்கள். आज तू यीशु पर विश्वास कर. இயேசுவண்டை வாருங்கள். यीशु के पास आ. இயேசுவண்டை கொண்டு तू வாருங்கள். यीशु के निकट आ. இயேசுவிடம் அதற்கு வாசல் திறந்தே இருக்கிறது. यीशु के निकट उसका द्वार खुला हुआ है. ஒருவரையும் தள்ளுகிறவர் அல்ல. वो किसी को ढकेलने वाला नहीं. இங்க வராத எட்ட நில் என்று இயேசு ஒருவரை பார்த்தும் சொல்ல மாட்டார். यहाँ पर ना आए ऐसा किसी को भी यीशु ने नहीं कहा. எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர் அன்பு நிறைந்த இயேசு. सभी को ग्रहण करने वाला प्रेम से भरा हुआ இப்படி यीशु. ஒரு மனிதனை உலகத்தில் பார்க்கவே முடியாது. ऐसा कोई व्यक्ति को संसार में हम नहीं देख எந்த सकते. தரப்பினரையும் அவர் ஒதுக்கி வைக்கிறதில்லை. कोई भी लोग उसे अलग नहीं कर सकते. ஆகவே உன்னையும் அவர் ஒதுக்கி வைக்கிறதில்லை. इसलिए तुझे भी उसने अलग नहीं किया. அல்லேலூயா. हालेलुया. மத்தேயு 19:14 பார்க்கிறோம். मत्ती 19 और 14 में देखते हैं. பிள்ளைகள் எல்லாம் இயேசுவண்டை ஓடி வந்தார்கள். बच्चे बालक सभी यीशु के पास दौड़ कर आए. சீஷர்கள் வந்து பிள்ளைகளை தடுத்தார்கள். और चेलों ने उन बच्चों को आने से रोका. இயேசுவை தொந்தரவு பண்ணாதீங்க, उन्होंने कहा कि यीशु को ना सताओ, உங்களுக்கு இங்க வேலை இல்ல तुम्हारा यहाँ क्या काम, என்று தடை செய்தார்கள். इस तरह से उन्होंने रोका. ஆனால் இயேசு சொன்னார், लेकिन यीशु ने कहा சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள். बालकों को मेरे पास आने दो, அவர்களை தடை பண்ணாதிருங்கள். उन्हें मना मत करो, பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது. क्योंकि स्वर्ग का राज्य ऐसे ही कहा है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. சிறு பிள்ளைகளை விரும்புகிறார் இயேசு. छोटे बच्चों से प्रभु प्रेम करते हैं. நாம் பெரியவர்கள் அதிக பிஸியா இருக்கிறவங்க பிள்ளைகளை அதிகமா தள்ளி தள்ளி விட்டு விடுவோம். हम जो बड़े हैं अधिकतर हम बिजी होने के कारण बच्चों को अलग करते இயேசு हैं. பிள்ளைகள் வர இடம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். यीशु कहता है कि बच्चों को मेरे पास आने दो, ऐसा பிள்ளைகளை कहता தடை है. பண்ணாதிருங்கள் என்று சொல்லுகிறார். उन्हें मना मत करो और रोको இங்க नहीं. உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் यहाँ पर बैठे हुए हर एक छोटा बच्चा, நீங்கள் இயேசுவண்டை வர வேண்டும். आप सभी यीशु के पास आए. உங்களை இயேசு நேசிக்கிறார். आपसे यीशु प्रेम करता है. அல்லேலூயா. हालेलुया. பெற்றோரை உங்களிடத்தில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். माता पिता आपसे एक कहना चाहता हूँ, இயேசு உங்கள் பிள்ளைகளை விரும்புகிறார். यीशु आपसे आपके बच्चों से प्रेम करता है. அவங்கள சர்ச்சுக்கு கூட்டிட்டு வாங்க. उन्हें आप चर्च को लेकर आए. அவங்கள இன்னொரு இடத்துல விட்டுட்டு நீங்க இங்க வராதீங்க. उनको
को किसी और घर में छोड़कर आप यहाँ ना உங்க आए। பிள்ளைங்களை உங்க கையோட கூட்டிட்டு வாங்க. आपके बच्चों को आप अपने हाथों में நீங்க लेकर आए। இயேசுவை தேடி வரும் பொழுது जब आप यीशु को ढूंढ कर आते हैं, இயேசு உங்க பிள்ளைகளையும் பார்க்க விரும்புகிறார். यीशु आपके बच्चों को देखना चाहता है। உங்க பிள்ளைகள் அவரண்டை வர வேண்டும் என்று वो விரும்புகிறார். चाहता है कि आपके बच्चे उसके पास आए। அதுக்கு தான் இந்த சர்ச்சில் சண்டே ஸ்கூல் நடத்துகிறது, इसलिए इस चर्च में संडे स्कूल चलाया जाता है, ஜூனியர் சர்ச் நடத்துகிறது. जूनियर चर्च चलाया जाता है। இயேசுவண்டை பிள்ளைகளை கொண்டு வரும் முயற்சி. यीशु के निकट आने के लिए एक कोशिश। நம்முடைய பிள்ளைகள் இயேசுவண்டை வர வேண்டும். हमारे बच्चे यीशु के निकट आने இயேசுவின் पाए, வசனங்களை சின்ன வயதிலே படிக்க வேண்டும். यीशु के वचनों को छोटी सी उम्र में पढ़ने पाए, அப்பொழுதுதான் வருங்காலத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். तभी वो आने वाले समय में एक आशीषित व्यक्ति होंगे। பிள்ளைகளை இயேசு விரும்புகிறார். बच्चों से प्रभु प्राप्त करता है। ஒரு கூட்டத்தாரை அவர் தள்ளுகிறதே இல்லை. ऐसा कोई समूह नहीं जिससे वो अलग करता हो। ஒரு முறை ஒரு நூற்றுக்கு அதிபதி வந்தார். एक दिन एक सूबेदार उसके पास आया। மத்தேயு 8:6-7 படிக்கிறோம். मत्ती 8वां उसको 6 में पढ़ते हैं। இயேசுவண்டை வந்தார். वो यीशु के पास आया। அவர் ஒரு புறஜாதி மனிதன், वो एक अन्य जाति व्यक्ति था, யூதன் அல்ல. वो यहूदी नहीं था। அவருக்கும் ஒரு தைரியம் வந்தது. उसके अंदर एक हिवाव आया। இந்த இயேசு யூதர்களுக்கு மட்டும் உள்ளவர் அல்ல. ये जो यीशु है वो केवल यहूदियों का नहीं। யூதர்கள் ஜாதி வெறி பிடித்தவர்கள், जो यहूदी थे वो जातिवाद से भरे हुए ஆனால் थे, இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. लेकिन यीशु ऐसा व्यक्ति नहीं। அவன் இயேசுவண்டை வந்தார். वो यीशु के पास आया। அல்லேலூயா. हालेलुया। அவர் ஒரு ராணுவ அதிகாரி. वो एक सेना का अधिकारी था। அவர் வேணுமானா அந்த சமுதாயத்துல பெரிய ஆளுகளை பிடித்து ரெக்கமெண்ட் பண்ணி இயேசுவை வர ட்ரை பண்ணி இருக்கலாம். हो सकता था और समुदाय में जो बड़े थे उनसे सिफारिश करके वो यीशु के पास आ सकता था, ஆனால் அவருக்கு ஒரு தைரியம் இருந்தது. लेकिन उसके अंदर एक हियाव था। இந்த இயேசு மற்ற தலைவர்களை போல அல்ல. ये जो यीशु है वो दूसरे अध्यक्षों के समान नहीं। நான் நேரடியாய் போகலாம். मैं सीधे रूप से जा सकता हूँ। நேரடியாக வந்தார். वो सीधे रूप से आया। இயேசு அவரை ஏற்றுக்கொண்டார். यीशु ने उसे ग्रहण किया। அவர் சொன்னார், उसने कहा, இயேசுவே வீட்டிலே என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கஷ்டப்படுகிறான். उसने कहा कि यीशु मेरा जो दास है, नौकर है, वो अपने घर में लकवे के रोग से पीड़ित है। அவன் யாரு என்ன என்று ஒன்றும் கேட்காமல் இயேசு பட்டென்று சொன்னார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். वो कौन और क्या है, प्रभु ने ऐसा कुछ नहीं कहा केवल मैं इसको आकर चंगा दूंगा। அல்லேலூயா. हालेलुया। அது புறஜாதியான் வீடா யூதனுடைய வீடா என்று இயேசு கேள்வி கேட்கல. यीशु ने यहाँ पर ये प्रश्न नहीं किया कि वो अन्य जाति है या यहूदी है। இயேசு ஜாதி பார்க்கிறவர் அல்ல. यीशु जातियों का मतभेद नहीं देखता। நீ எங்கிருந்து வந்தா யாரா இருக்கிறேன்னு ஆராய்ந்து பார்க்கிறவர் அல்ல. तू कहाँ से आया है और कौन सी जाति का, ये सोच जांचने वाला தேவை नहीं। உள்ள மனிதன் வந்திருக்கிறான். एक जरूरतमंद व्यक्ति आया है। அவன் யூதனா இருந்தான்னா இன்னொருத்தனா இருந்தா என்ன? वो यहूदी रहे तो क्या और दूसरा व्यक्ति रहे இயேசு तो அவனை क्या, ஏற்றுக்கொள்ளுகிறார். यीशु से ग्रहण करते हैं। அவன் தன் வேலைக்காரனுக்காக விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறான். वो अपने काम करने वाले के लिए विनती करता है। அப்ப இயேசு சொல்றார், நான் வந்து சுகமாக்குவேன்றார். तो यीशु ने कहा कि मैं आकर उसे चंगा दूंगा। அந்த நாட்கள்ல வேலைக்காரங்களுக்கு மதிப்பு கிடையாது. उन दिनों में जो सेवक और नौकर लोग थे उनकी कोई आदर नहीं, அவங்க अடிமைகளா இருக்கக்கூடிய காலம். क्योंकि वो दास्तावती की स्थिति में रहने का समय। எஜமான்கள் அவனுக்கு வியாதி வந்தா ஒதுக்கி போட்டுருவாங்க, வியாதியிலே சாக வேண்டியதான். जब उनके मालिक बीमार आते थे, बीमार मालिक लोग उसको अलग ஆனா हटाते இந்த थे, நூற்றுக்கு அதிபதி நல்ல மனுஷன். लेकिन ये सूबेदार एक अच्छा व्यक्ति था। அது மட்டுமல்ல, இயேசுவை பாருங்கள். और यही काफी नहीं, यीशु को देखिए, ஒரு வேலைக்காரனுக்காக நான் அந்த வீடு வர போகணுமான்னு யோசிக்கல. उसने ये नहीं सोचा क्या मैं इस नौकर के लिए यीशु के நான் पास வந்து आऊं। சுகமாக்குவேன் சொன்னார். यीशु ने कहा मैं आकर उसे चंगा என்ன दूंगा। ஆச்சரியமான தெய்வம் இவர். इतना चमत्कार रूपी अद्भुत रूप உலகத்தில் இவரை போல பார்க்க முடியுமா? क्या इस संसार में इसके समान कोई देख सकता? அல்லேலூயா. हालेलुया। இயேசு அந்த வேலைக்காரனை நேசித்தார். यीशु उस दास से उसने प्रेम किया। அவன் சமுதாயத்தில் வேலைக்காரன் அந்தஸ்தில் இருக்கலாம், वो समाज में एक नौकर की स्थिति में होगा, அடிமை என்ற நிலையில் இருக்கலாம், एक दास्ताव की स्थिति में होगा, ஆனால் அவனுக்குள்ளும் ஒரு ஆத்மா இருக்கிறது. लेकिन उसके अंदर एक आत्मा है। அவனும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன். वो भी परमेश्वर के द्वारा रचा गया एक व्यक्ति। அவன் பக்கத்துல நான் வருவேன்னு இயேசு சொன்னார். यीशु ने कहा मैं उसके निकट जाऊंगा, அவனை தேடி அவன் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னார். उसे ढूंढकर मैं उसके पास जाऊंगा। இயேசு நல்லவர். यीशु अच्छा है, இயேசு உங்களுக்கு நல்லவர். यीशु आपके लिए भी बहुत भला நீங்க है। இன்னைக்கு சமுதாயத்துல எந்த அடித்தட்டில் இருந்தாலும் इस समाज में किस तरह की मार आप क्यों ना खाओ, உன்னை இயேசு நேசிக்கிறார். उसको होने से आप प्रभु आपसे प्रेम करता உங்களை है, தேடி வர விரும்புகிறார். आपको ढूंढ कर वो आना चाहता है। அல்லேலூயா. हालेलुया।
ஒரு முறை சமாரியா கிராமத்தில் இயேசு சென்றார். एक दिन सामरी नगर में प्रभु गया. சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் பிரிவினை. ये जो सामरी थे और यहूदियों के अंदर एक मतभेद था. இஸ்ரவேலை விட்டு பிரிந்து சென்றவர்கள் சமாரியர்கள். जो इस्राएली से अलग हो चुके थे वो थे सामरी. ஆனால் அந்த பிரிவினையும் வெறுப்பும் அங்கே இருந்தது. ये जो अलगाव थी और घृणा थी उनके बीच में. ஒருவருக்கொருவர் பேசி பழக மாட்டார்கள். वो एक दूसरे से बात करके नहीं सीखते थे. சமாரியருடைய கிராமங்கள் வழி யூதர்கள் யாத்திரை பண்ண மாட்டார்கள். जिस नगर में सामरी लोग रहते थे ஆனால் उस मार्ग से वो ஆண்டவர் இயேசு அங்கே கடந்து சென்றார். लेकिन यीशु वहां पर गए. அல்லேலூயா. हालेलुया. யோவான் 4:18 படிக்கிறோம். यूहन्ना 4 और 18 में पढ़ते அங்கே हैं. ஒரு சமாரியா ஸ்திரியோடு இயேசு பேசினார். वहां पर एक सामरी स्त्री से यीशु ने बात की. வாழ்க்கையில் மிகுந்த வேதனை वो உள்ளவர். अपने जीवन में बहुत ही दुखी थी. மிகுந்த கஷ்டத்துக்குள் இருக்கிறாள். वो बहुत ही वेदना में थी. காரணம் என்ன? इसका कारण क्या था? 5 புருஷர்கள் அவளுக்கு இருந்தார்கள். उसके 5 पति थे. குடும்ப வாழ்க்கை மிகச் சங்கடம். उसकी पारिवारिक स्थिति बहुत ही दुखदाई. 5 புருஷர்கள் இருந்தார்கள். उसके 5 पति थे. 5 பேர்களும் இப்ப டைவர்ஸ் ஆகி போயாச்சு. और पांचों को उसने तलाक दे चुका था. எத்தனை வேதனை இருந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். आप देखिए कितनी वेदना में होगी. குடும்ப வாழ்க்கையில் அவ்வளவு அதிருப்தி. और पारिवारिक जीवन में इतनी असंतुष्टि. உள்ளத்தில் நிறைந்த காயங்கள். हृदय में भरे हुए घाव. சமுதாயத்திலே பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். देखिए उस समाज के लोग उससे कैसे बात करते होंगे. அவருடைய வாழ்க்கை அவ்வளவு சங்கடம் நிறைந்தது. उसका जीवन इतना दुखदाई था. ஒருவேளை அவள் மேலும் தவறுகள் இருந்திருக்கலாம். हो सकता है उसके ऊपर कोई गलती होगी. எல்லா நிலையில் அவள் இயேசுவண்டை அவள் வந்து நிற்கிறாள். लेकिन सभी इस परिस्थिति में वो यीशु के निकट அவளை தேடி இயேசு வந்தார் என்பது தான் உண்மை. यीशु के पास वो आया ये सच्चाई है. அல்லேலூயா. हालेलुया. அவளுக்கு இப்பொழுது ஒரு கணவன் உண்டு. अभी भी उसका एक पति था. அவனும் ரெஜிஸ்டர்டு கணவன் அல்ல. वो भी रजिस्टर्ड पति नहीं. லிவிங் டுகெதர் நிலைமை. கூடி வாழ்கிறார்கள். वो साथ रहते हैं. அவள் ஒருவேளை பயந்து விவாகத்தை அப்படி பதிவு செய்யாமல் இருந்தாலோ தெரியவில்லை. हो सकता है वो डर कर इस विवाह का रजिस्ट्रेशन ना किया हो, ऐसा குடும்ப हो. வாழ்வின் வேதனைகள். पारिवारिक जीवन की कष्ट. குடும்ப வாழ்வுக்குள் அனுபவிக்கிற கஷ்டங்கள். जो पारिवारिक जीवन में आए हुए उनकी अंदर की கணவன் वेदना. மனைவிக்குள் இருக்கிற மனவேதனைகள். पति और पत्नी में आए हुए दुखों को. சமுதாயத்திலே அனுபவிக்கிற கஷ்டங்கள். और इस समाज में जो अनुभव करते हैं அநேக दुखों को. குடும்பங்களை இன்றைக்கு ஆட்கொண்டிருக்கிறது. आज बहुत से परिवार इससे ग्रसित हैं. வெளியில் சமாளிக்கிறீர்கள். आप बाहर से उसको संभाले हुए உள்ளே दिखते हैं. அழுகிறீர்கள். लेकिन आप हृदय में रो रहे हैं. இன்று உனக்கும் இயேசு உண்டு. आज यीशु भी आपका अपना உன்னை है. சமுதாயம் ஒதுக்குறது போல இயேசு ஒதுக்குகிறது இல்லை. जैसे समाज ने तुझे अलग किया वैसे यीशु இந்த नहीं. சமாரியா ஸ்திரீயின் நிலைமையை அறிந்துதான் इस सामरी स्त्री की स्थिति को जानकर இயேசு அந்த கிராமத்துக்கு சென்றார். यीशु उस गांव में गए. அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். उस कुएं के निकट वो அவள் बैठे. சரியாக அந்த நேரம் தண்ணீர் மொள்ள வந்தாள். ठीक उसी समय वो पानी भरने இயேசு आई. பேச்சு கொடுக்க ஆரம்பித்தார். यीशु ने उससे बात करना प्रारंभ किया. அல்லேலூயா. हालेलुया. இந்த குடும்பத்திலே பிரச்சனைகளோடு வேதனைகளோடு எத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறீர்கள்? आज आप अपने परिवार की परेशानियों से वेदनाओं से आप आए हैं. இயேசு உங்களை அறிகிறார். यीशु आपको जानता है. உன் அந்தரங்க வேதனை இயேசு அறிகிறார். आपके हृदय की वेदना को वो जानता है. உள்ளத்தின் காயத்தை இயேசு பார்க்கிறார். आपके हृदय के घायों को वो देखता है. நீ பலரால் அனுபவிக்கின்ற மனவேதனைகள் இயேசுவுக்கு நன்றாய் தெரியும். दूसरों के द्वारा जो तो वेदना को उठा रही है यीशु जानता है. உங்களை தேடி இயேசு இங்கே வந்திருக்கிறார். यीशु आपको ढूंढ कर यहाँ आए हैं. இன்று உனக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். आज वो तेरे को चमत्कार दिखाना चाहता பலர் है. உன்னை தள்ளி வைக்கலாம். बहुत से लोग तुझे अलग रखते हो. முன்னர் உன்னோடு சந்தோஷமாய் பழகினவர்கள் மெதுவாய் ஒதுக்கி செல்லலாம். हो सकता है तुझसे जो खुशी का व्यवहार करते हैं तुझे अलग करके பலவித குற்றச்சாட்டுகளை உன் மேல் வைத்திருக்கலாம். बहुत से दोषों को तुझ पर लगाया हो. ஆனால் மகளே மகனே, लेकिन है बेटा और बेटी, இயேசு உனக்கு நல்லவர். यीशु तेरे लिए भला है. நீ இயேசுவண்டை தைரியமாய் வா. तो यीशु के पास हिम्मत से आ. உன் குற்றங்களை அறிக்கையிடு. तेरी गलतियों को तू मान ले. வாழ்க்கையின் வேதனைகளை எடுத்துச் சொல்லு. तो अपने जीवन की वेदना को अलग कर. சமாரியா ஸ்திரீக்கு அன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். सामरी स्त्री को परमेश्वर ने चमत्कार किया. ஹalleluya. हालेलुया. திருப்தியற்ற வாழ்க்கையை திருப்தியுள்ள வாழ்க்கையாய் மாற்றி கொடுத்தார். और संतुष्ट जीवन संतुष्ट में बदल गया. நான் தரும் தண்ணீரை குடித்தால் உனக்கு நீ தாகமே உண்டாகாது என்று சொன்னார். उसने कहा कि जो जल में दूंगा उस पीकर तू प्यासी नहीं रहेगी. இயேசு நல்லவர். यीशु अच्छे हैं. ஹalleluya. हालेलुया. யூதரை விட்டு பிரிந்து சென்ற சமாரியா ஸ்திரியை தேடி சென்று ஆசீர்வதித்தவர். तो यहूदियों को अलग होकर गई थी सामरी स्त्री को ढूंढकर यीशु गए थे. பிரிந்து சென்றவர்களுக்கு மதிப்பு கிடையாது. जो अलग हो गए हैं उनका कोई आदर नहीं. பிரிந்து சென்றவர்கள் ஒதுக்கப்படுவார்கள். जो अलग हो गए हैं वो ढकेल दिए गए हैं. ஆனால் இயேசு அப்படிப்பட்டவளை தேடி வருகிறார். लेकिन इस
को यीशु ढूंढ कर आता है। சில சூழ்நிலைகள்னாலும் நீ பிரிந்திருக்கிறாயா? क्या कुछ परिस्थिति के कारण तू अलग हो गई है? வேதனையோடு இருந்து கொண்டிருக்கிறாயா? क्या तू दुखों में है? உன்னோடு இயேசு இருக்கிறார். यीशु तेरे साथ है। உன்னை தேடி இயேசு வந்திருக்கிறார். यीशु तुझे ढूंढ कर आए हैं। இந்த பகல் வேளை இயேசுவண்டை நீ தைரியமாய் வர வேண்டும். इस दिन के समय यीशु के साथ बड़े हिम्मत வாழ்க்கையில் के இருக்கிற साथ சூழ்நிலைகளை சொல்ல வேண்டும். और तेरी जीवन की समस्या तू बोल। இயேசு உனக்கு நல்லவர். यीशु तेरे लिए भला है। லூக்கா 19:5 लूका 19 और 5 में ஒரு சகை என்ற ஒரு மனிதன் மரத்துக்கு மேல உட்கார்ந்திருந்தான். एक जक्कई जो व्यक्ति था वो पेड़ पर बैठा था। இயேசு அவனை பார்த்து சொன்னார், यीशु ने उसे देखकर कहा, சகைவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, हे जक्कई तू झट उतरा। இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். उसने कहा कि क्योंकि आज मुझे तेरे घर रहना अवश्य है। மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், लोग सब देखते हैं இந்த பாவியான மனுஷன் வீட்டுக்கு இயேசு எதுக்கு போறார்? क्यों ये पापी व्यक्ति के घर यीशु जा रहे हैं। பாவியான மனுஷன். एक पापी व्यक्ति, சமுதாயம் அவனுக்கு கொடுத்த பெயர் பாவி. जो समाज ने उसको नाम दिया था वो नाम था पापी। எல்லாரும் சேர்ந்து கொடுத்த பட்டம் பாவி. सभी ने उसको जो नाम दिया था वो था पापी। அவனை தேடி இயேசு வந்தார். उसे ढूंढकर यीशु आए। உன் வீட்டிலே தங்குவேன் என்று அவர் முன் வந்து சொன்னார். तेरे घर में मैं रहना चाहता हूँ आगे होकर कहता है। அல்லேலூயா. हालेलुया। நீ செய்த சில பாவங்களினாலே, तेरे किए हुए कुछ पापों के कारण உன் வாழ்க்கையில் நடந்த சில அக்கிரமங்களினாலே, और तेरे जीवन में चले हुए कुछ अधर्मों के द्वारा அன்றைக்கு செய்த காரியத்தினால் இன்றைக்கும் அந்த பட்டமுகள் தலையில் இருக்கிறது. उन दिनों जो तूने पाप किया आज भी वह तेरे दिमाग में அவங்கிட்ட लिखा है। நெருங்காத. तू उसके निकट ना जा। அவன் பாவி, वो एक पापी है, பொல்லாதவன், वो एक दुष्ट व्यक्ति है, மோசக்காரன். वो बहुत ही खराब व्यक्ति है। அவ வீட்டு பக்கம் போகாத. तू उसके निकट घर के पास ना जा, அவ சரியில்லை. वो अच्छा नहीं है। இப்படி எல்லாம் சமுதாயம் உன்னை பற்றி பேசலாம். इस तरह समाज तुझे तेरे प्रति ஆனால் कहता हो, ஆண்டவர் இயேசு உன்னை தான் தேடி வந்திருக்கிறார். लेकिन यीशु तुझे ढूंढ कर आया है। அல்லேலூயா. हालेलुया। அன்றைக்கு தங்களை நல்லவர்கள் என்று சொன்ன அநேகர் எரிகோ பட்டணத்தில் இருந்தார்கள். और बहुत से लोग जो अच्छा कहते हैं वो लोग एरिहो नगर में थे। இயேசு அவங்கள ஒருத்தருடைய வீட்டுக்கும் போகல. यीशु उन लोगों के घर नहीं गया, இயேசு அந்த சகைவை தேடி வந்தார். केवल यीशु इस जक्कई को ढूंढ कर आए। பாவியான மனுஷன் पापी व्यक्ति, இயேசு அவனை தேடி வந்தார். यीशु उसे ढूंढ कर आए। இன்றைக்கு அந்த நிலையில் யார் இங்கே வந்திருக்கிறீர்கள்? कौन इस स्थिति में यहाँ पर आया உங்க है? வாழ்க்கையில சில தவறுகள் உண்டு. आपके जीवन में कुछ गलतियां होंगी, உங்களுக்கே தெரியும். आप जानते நீ हैं செய்தது சரியல்ல, ये तू करता है वो सही नहीं, நடந்து கொண்ட முறை சரியல்ல, तू जिस तरह से चल रहा है वो विधि सही பேசின नहीं, வார்த்தை சரியல்ல, जो तू बात कर रहा है वो सही नहीं, கொடுக்கல் வாங்கல் சரியில்லை. लेन देन सही नहीं। பல தவறுகள் உன் வாழ்வில் இருக்கிறது. बहुत सी गलतियां तेरे जीवन में है, ஆனால் இயேசு உன்னை வெறுத்து ஒதுக்கவில்லை. लेकिन यीशु तुझसे घृणा करके अलग नहीं हटाता। உங்களுடைய கிரியைகள் சரியில்லாதனால அநேகர் உங்களை ஒதுக்கி விட்டார்கள். तेरे काम सही नहीं इसके लिए बहुतों ने तुझे अलग कर दिया, உங்க பக்கத்துல வர்றதுக்கு பயப்படுறாங்க. तेरे निकट आने से वो डरते हैं। அது உண்மை, ஏனென்றா உங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. ये सच्चा है, सच्चाई चाहिए क्योंकि तेरा जीवन ऐसा है। ஆனாலும் இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். लेकिन यीशु तुझसे प्रेम करता है। உங்க வாழ்க்கை அழகாய் மாற்ற இந்த இயேசு நினைத்தா முடியும். यीशु आपका जीवन सुंदरता से बताना चाहता है। உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? आपका लिए एक अच्छा संदेश நீங்க क्या है? செய்ததெல்லாம் பாவம் அக்கிரமம். आपने जो किया वो पाप है और अधर्म உங்க है। வாழ்க்கை சரியில்லை, आपका जीवन अच्छा ஆனா नहीं, நீங்க கூட இயேசுவண்டை வரலாம். लेकिन आप भी यीशु के निकट आ सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। வேற யாராயிலும் உங்களை ஏற்றுக்கொள்வாங்களா? इस स्थिति में क्या दूसरा आपको ग्रहण करेगा? ஒருத்தர் பக்கத்துல வர விட மாட்டாங்க. कोई भी आपके निकट नहीं आएगा, ஆனா இயேசு உங்களை போன்றவர்களை தேடுகிறார். लेकिन यीशु आपके जैसे को ढूंढ रहा है। அவர் பாவிகளை நேசிக்கிறவர். पापियों से प्रेम करने वाला है। இந்த வார்த்தையை தவறாய் புரிந்து கொள்ள கூடாது. इन बातों को आप गलत ना समझें। இயேசு பாவத்தை வெறுக்கிறார். यीशु पाप से घृणा करता है, அந்த பாவத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற பாவிகளை நேசிக்கிறார். लेकिन जो पापों से दुखी हैं और ग्रसित हैं उनसे प्रेम करता இதை है। தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். इन्हें साफ रीति से जान ले। பாவத்துக்குள்ளே விழுந்தால் மற்றவங்க நீ பாவின்னு சுட்டி காட்டுவாங்க. जब आप पाप में गिर जाते हैं दूसरे लोग तू पापी है ऐसा कहेंगे, அதை குற்றம் என்று சொல்லி உன்னை குற்றவாளியாக்கி விடுவார்கள். यह दोष है ऐसा दोषी तुझे ठहराएंगे। அது உண்மை நிலைதான். ये वास्तविकता है, ஆனால் இயேசு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்கிறார். लेकिन यीशु का जो नौलजिया है वो अलग है। நீ பாவி என்று சொல்வதை விட तू पापी है कहने के अलावा பாவத்தால் பாதிக்கப்பட்டவன் என்று பார்க்கிறார். तू पाप से ग्रसित है दुखित है ये देखता है। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா இந்த உலகத்துல சாத்தான் என்ற ஒரு துஷ்ட சக்தி இருக்கிறது. क्योंकि संसार में शैतान रूपी एक दुष्ट शक्ति है, அவனுடைய பிசாசின் ஆவிகள் अनेகம் இருக்கின்றன. इस प्रकार की दुष्ट आत्माएं बहुत सी हैं। இந்த பொல்லாத ஆவிகள் மனித வாழ்க்கையை சீரழிப்பதையே தங்கள் தொழிலாய் கொண்டிருக்கின்றன. ये जो दुष्ट आत्मा मनुष्य के जीवन को खराब करना ही उसका धंधा है। ஆகவே நம்மை படைத்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்
காரியங்களை செய்ய நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கும். इसलिए जिसने हमें बनाया उस परमेश्वर के विरोध में बुरे कार्य करने के लिए हमें उभारता रहता है. அந்த தூண்டுதல்னாலதான் பாவத்துல அக்கிரமத்துல மனுஷன் விழுந்து கொண்டே இருக்கிறான். वो उभारे जाने के कारण ही व्यक्ति पाप में और बुराइयों में फंसा जाता है. ஆகவே தான் இதை அறிந்த இயேசு பாதிக்கப்பட்டவர்களை நேசிக்கிறார். इसलिए इसको जानने वाला यीशु उस ग्रसित रोग व्यक्ति से प्रेम करता है. சாத்தான் உனக்குள்ள பாவத்தை கொண்டு வந்துட்டான். शैतान ने तेरे अंदर पाप को लेकर आया நீ है. பாவம் செய்திருக்கிறாய், तू पाप करती हुई खड़ी है. அக்கிரமம் செய்திருக்கிறாய், तू अधर्म करी हुई है. அநியாயம் செய்திருக்கிறாய், तूने अन्याय किया है. அசுத்தம் செய்திருக்கிறாய். तू अशुद्धता से भरी है. ஆனா இன்றைக்கு அதிலிருந்து உன்னை மீட்க இயேசு விரும்புகிறார். लेकिन आज यीशु उसमें से छुड़ाना चाहता है. இயேசு ஒருத்தரால தான் அங்கிருந்து உங்களை மீட்க முடியும். केवल यीशु ही तुझे उस परिस्थिति से उठा எந்த सकता है. மனுஷனாலும் இந்த பாவத்தை மன்னிக்க முடியாது. कोई दूसरा व्यक्ति पापों से माफी नहीं दे உங்கள் सकता. பாவங்களை மன்னிக்க இயேசுவால மட்டும்தான் முடியும். तेरे पापों से माफी देना केवल यीशु को ही हो सकता है. ஏனென்றால் இயேசு உங்களுக்கு பாவங்களை சுமந்து சிலுவையில் மரித்தார். क्योंकि यीशु तुम्हारे पापों को लेकर क्रूस पर मरा. உங்களுக்கு தெரியாது, आप नहीं जानते. ஆனா உண்மை என்ன தெரியுமா? लेकिन सच्चाई क्या है? நீங்க செய்த பாவங்களுக்குள்ள தண்டனை தான் இயேசு சிலுவையில் அனுபவித்தார். आपने जो पाप किया है उसका दंड प्रभु ने क्रूस पर भोगा. நீ செய்த பாவத்துக்கு தான் இயேசு ரத்தம் சிந்தினார். जो तूने पाप किया है उसके लिए यीशु ने लहू बहाया. அதனால இயேசுக்கு மட்டும்தான் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இருக்கிறது. इसलिए यीशु को ही केवल पापों से माफी देने का अधिकार है. அந்த இயேசு இன்றைக்கு உங்க மேல அன்பா வந்திருக்கிறார். वो यीशु आज आपसे प्रेम करके आया है. உன் பாவத்தை மன்னிக்க वो விரும்புகிறார். आपके पापों को माफ करना चाहता है. ஆனா உங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? लेकिन आप क्या जानते हो आपसे क्या நீங்க चाहता है? இன்னைக்கு இயேசுவண்டை வரணும். आप यीशु के निकट உன்னை आए. தேடி வந்த இயேசு பக்கத்துல நீங்க வரணும். आपको ढूंढ कर आए हुए यीशु के पास आप வாய் आए. திறந்து இயேசுவே நான் ஒரு பாவின்னு சொல்லணும். मुंह खोलकर यीशु में एक पापी आप कहें. உண்மை நிலையை ஒத்துக்கொள்ளணும். आपकी सच्चाई आप मान ले. என் பாவத்தெல்லாம் மன்னிங்கப்பான்னு நீங்க விண்ணப்பம் பண்ணணும். पिताजी मेरे पापों को माफ ही कर दे आप विनती करें. அப்பொழுது இயேசு உங்க எல்லா பாவங்களையும் மன்னிப்பார். अब तब यीशु आपके सारे पापों से आपको माफी உங்களுக்கு देगा. ஆச்சரியமா இருக்கும். आप इस बात से अद्भुत எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருக்கிறீங்க. आप कितने ही पाप किए हुए हैं. சில பாவம் எல்லாம் உங்களுக்கு மறந்தே போச்சு. कुछ एक पाप भूल गए हो. ஆனா நீங்க உண்மையான இருதயத்தோடு நீங்க பாவின்னு ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டா यदि आप सच्चे हृदय से आप पापी हैं ये मानकर आप आए, இந்த இயேசுவின் அன்பு உங்களுக்குள்ள வரும். ये यीशु का प्रेम आपके हृदय में आएगा. பாவங்கள் எல்லாம் மன்னிப்பார். वो आपके पापों को माफ करेगा. உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் ஊற்றெடுக்கும். वो आपके अंदर एक बड़ी खुशी को देगा. பெரிய விடுதலை வரும். एक बड़ी छुटकारे को देगा. அதுவே அந்த பாவ மன்னிப்புக்கு அடையாளம். वही उस पापी के माफी का चिन्ह है. அல்லேலூயா. हालेलुया. இதை நீங்க அனுபவிக்க முடியும். आज इसका अनुभव आप कर सकते हैं. நான் அப்படி ஒரு பாவியா இருந்தவன், मैं भी इस तरह का एक पापी था. பலவித பாவங்களில் வாழ்ந்தவன். बहुत से पापों में जी रहा था. இந்த பாவத்தின் தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த வேளையிலே जब इन पापों का दंड अनुभव कर रहा था இயேசுவிடத்தில் வந்தேன். यीशु के पास आया. அவரிடத்தில் உண்மை நிலையை அறிக்கை செய்த வேளையிலே जब मैंने अपनी सच्चाई को मान लिया இயேசு என்னை சந்தித்தார். यीशु मुझसे मिल गए. என் பாவங்களை இயேசு மன்னித்தார். मेरे पापों से उन्हें माफ किया. உலகத்தில் அனுபவித்திராத சந்தோஷத்தை உள்ளம் அனுபவிக்க செய்தார். संसार जो अनुभव नहीं करता उस खुशी से मुझे भर ஒரு दिया. மகிமையான விடுதலையை தந்தார். एक महिमा रूप से छुटकारा मुझे दिया. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் வெற்றியாய் வாழ உதவி செய்கிறார். उस दिन से आज तक के एक जय का जीवन देना जा रहा है. விட்ட பாவங்களை திரும்ப கையில் எடுக்க வேண்டிய நிலை வராமல் நடத்துகிறார். किसी प्रकार का पाप फिर से लूं इस तरह से बचाए बगैर चला रहा है. சிலர் கொஞ்சம் யோசிக்கிறீங்க, कुछ एक सोच रहे हैं இவங்க சொல்றதெல்லாம் சரிதான், ये जो कह रहे हैं वो सही है. ஆனா நம்ம ஒரு நாள் திருந்தலாம், என்னைக்கும் இப்படி வாழ முடியுமா? हम एक दिन सुधर सकते हैं लेकिन हमेशा ऐसा जी सकते हैं क्या? அப்படிப்பட்ட எண்ணங்கள் சிலருக்குள் இருக்கிறது. इस तरह की भावना कुछ लोगों के अंदर है. அப்படி அல்ல சகோதரனே சகோதரியே. ऐसा नहीं है भाई और बहन. இந்த பாவ மன்னிப்பை தருவது இயேசு கிறிஸ்து. ये जो पापों की माफी देता है वो यीशु मसीह. அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். वो आपको छुटकारा देगा. நீங்க பல தடவை முயற்சித்தீங்க, உங்களால முடியல. आपने बहुत बार कोशिश की लेकिन आपसे नहीं हुआ. ஆனா இயேசு விடுதலை தரும்போது लेकिन जब यीशु छुटकारा देते அது समय நிரந்தர விடுதலை. वो निरंतर हमेशा का छुटकारा. அல்லேலூயா. हालेलुया. ஆகவே நீங்கள் இன்றைக்கு செய்ய வேண்டியது எளிதான இந்த காரியம்தான்.
आप जो आपको आज करना है वो एक बहुत ही सरल काम। இயேசுவை நோக்கி பாருங்கள். अब यीशु को देखिए। நான் ரொம்ப பாவங்கள் செய்திருக்கிறேன் அப்பான்னு ஒத்துக்கொள்ளுங்க. आप ये मान लीजिए, हे पिता मैंने बहुत पाप किए हैं। இந்த முழு பாவத்தையும் மாற்ற உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. पूरे पापों को माफ करने का अधिकार आपको है। பாவங்களை மன்னிங்க. प्लीज मेरे पापों को माफ कीजिए। இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த வார்த்தை வந்தால் உடனே அற்புதம் நடக்கும். हृदय के अंदर से आप ये शब्द आए तो तुरंत आपको माफी அனைத்து मिलेगी। பாவங்களும் மன்னிக்கப்படும். सारे पाप माफ किए जाएंगे। இருதயம் தெய்வீக பேரின்பத்தால் நிரப்பப்படும். आपका हृदय आत्मिक प्रेम से भर जाएगा। அல்லேலூயா. हालेलुया। சகையு பாவியான மனுஷன். जो जक्कई था वो एक पापी व्यक्ति था। அவனுக்கும் இயேசு இடம் வைத்திருந்தார். उसके पास भी यीशु के अंदर जगह थी। பேதுரு என்ற ஒரு சீஷன் இருந்தார். पतरस एक चेला था। நன்றாகத்தான் இயேசு பின்பற்றி கொண்டிருந்தார். वो अच्छी तरह से यीशु के पीछे चल रहा था। ஆனா ஒரு முறை பின்வாங்கி போனார். लेकिन एक दिन वो पीछे हट गया। யோவான் 21:5 பார்க்கிறோம். यूहन्ना 21:5 में देखते हैं। இந்த மனுஷன் பின்வாங்கி கொஞ்ச பேரையும் கூட்டிட்டு விட்டு வந்த தொழிலுக்கு திரும்ப போயிட்டார். ये जो व्यक्ति पीछे हटकर जो छोड़कर जो धंधा आया था उस पर फिर से चला गया। உயிர் தெழுந்த இயேசு அவரை தேடி வந்தார். जी उठने वाला यीशु से ढूंढ कर आया। கடற்கரையில் நின்று கூப்பிடுகிறார். वो झील के किनारे रहकर उसको पुकारता है, பிள்ளைகளே, हे बच्चों, புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா? क्या खाने के लिए कुछ है? பின்பாற்றக்காரர்களை பார்த்து இயேசு எப்படி அவர் கூப்பிட்டார்? ये जो पीछे हट गया था उसको देखकर कैसे पुकारा? பிள்ளைகளே. हे बच्चों। அல்லேலூயா. हालेलुया। நீ என்னுடைய பிள்ளைதான். तू मेरा बच्चा है। நீ என்னை விட்டு விலகி போயிட்ட. तू मुझसे अलग हो गया। என்னை விட்டு பின்வாங்கி போயிட்ட. मुझे छोड़कर अलग हो गया। ஆனா நீ எனக்கு இன்னும் பிள்ளைதான். लेकिन तू आज भी तू मेरा ही बच्चा है। இதுதான் இன்றும் இயேசுவின் நிலை. यही आज भी यीशु की स्थिति இந்த है। கூட்டத்தில் வந்திருக்கிற நீங்கள் आज जो इस समूह में आए हुए आप ஒரு காலத்தில் இயேசுவுக்குள் இருந்தவர்கள் एक समय में आप यीशु में थे। இன்னைக்கு ரொம்ப பின்மாற்றத்தில் போயிட்டீங்க. आज आप बहुत अलग हो गए हैं। ஒரு நாள் டெய்லி சர்ச் எல்லா சண்டே சர்ச்சுக்கு வருவீங்க. एक दिन आप सारे रविवार को आते थे। இப்ப ரொம்ப நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. आज बहुत दिनों के बाद आज ही आए हैं। ஆனால் இயேசு உங்களை நேசிக்கிறார். लेकिन यीशु आपसे प्रेम करते हैं। நீங்க ரொம்ப பின்மாறி போயிட்டீங்க. आप पीछे हट गए हैं। நீ சர்ச்சில் இருக்க வேண்டியவன். तू चर्च में रहने वाला है। சபை நேரத்துல சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்திருந்த. तू कलीसिया के समय में उस सिनेमा थिएटर में बैठा हुआ था। நீ சர்ச்சில் இருந்தவன். तू चर्च में रहने वाला। சபை ஆராதனை நடக்கும் நேரத்துல நண்பர்களோடு ஊர் சுற்றி கொண்டிருந்தாய். जब चर्च चल रहा था तो अपने दोस्तों के साथ गांव में फिर रहा था। எவ்வளவு பின்மாறி போய் விட்டாய். तू कितने पीछे हट गया है। மகளே, हे बेटा, நீ சர்ச்சில் இருக்க வேண்டியவள். तू चर्च में रहने वाला व्यक्ति। அந்த நேரத்துல வீட்ல டிவி பார்த்துட்டு இருந்த. तू व्यर्थ में टीवी को देख रहा था। எவ்வளவு பெரிய பின்மாற்றம். कितना बड़ा अलगाव। நீ கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து போதைக்கு போயிட்ட. तू अपने बुरे मित्रों के साथ मिलकर शराब की आदतों में मिल गया। பலவித கெட்ட காரியங்களுக்குள்ள போயிட்ட. तू बहुत से गलत कार्यों में उलझ गया। உன் வாழ்க்கை உனக்கே பிடிக்கல இப்போ. अब तेरा जीवन तुझे ही नहीं भाता। நீ இங்க வந்திருக்கிறாய். तू यहाँ पर आया है। இயேசு உன்னை எப்படி கூப்பிடுறா தெரியுமா? यीशु तुझे कैसे बुला रहा है मालूम है? பிள்ளைகளே. हे बच्चों। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் அந்த அன்பு தகப்பனுடைய சத்தம். यही है उस प्रेमी पिता की आवाज। நீ உண்மையில் பின்மாற்றக்காரன் தான். तू वास्तविकता में अलग हो गया है। இயேசு கிட்ட உனக்கு இடம் இருக்கு. लेकिन आज भी यीशु के पास तुझे जगह நீ है। பயப்படாதே. तू ना डर। நீ தயங்கி தயங்கி நிக்காதே. तू डर डर के ना खड़ा இயேசுப்பா हो। என்ற அவர் பாதத்தை பற்றிக்கொள். तू यीशु को कहकर उसके चरणों पर आ जा। அல்லேலூயா. हालेलुया। பின்மாற்றக்காரனை நேசிக்கிறவர். जो अलग हो गए यीशु से, उससे भी यीशु प्रेम करते हैं। இதே பேதுரு यही पतरस ஒரு நாள் மற்றவங்க முன்னால இந்த இயேசு எனக்கு தெரியவே தெரியாதுன்னுட்டாரு. एक दिन दूसरे लोगों के सामने ये यीशु कौन है मुझे नहीं मालूम ऐसा कहा। இயேசுக்கா உயிரே கொடுப்போம்னு சொன்னார். ये जो ऐसा व्यक्ति था कि यीशु के लिए मैं अपना प्राण दे दूंगा। ஆனா சோதனை வந்த உடனே இயேசு தெரியாதுன்னு சொல்லிட்டார். लेकिन जब परीक्षा आई तुरंत उसने कह दिया यीशु मुझे नहीं मालूम। அல்லேலூயா. हालेलुया। அப்போ இயேசு பிரதானாசனுடைய அரண்மனையில விசாரிக்கப்பட்டு நிக்கிறாரு. तब यीशु जो महायाजक के घर में उसका निर्णय लिया जा रहा था। அங்கிருந்து பேதுருவை திரும்பி பார்த்தார். वहां से उसने यीशु को मुड़कर देखा। என்ன அன்பு. ओ क्या ही प्रेम। அந்த அன்பின் பார்வை அவனுக்குள்ள அக்கினியாய் பாய்ந்தது. वो प्रेम भरी नजरें उसके अंदर आग की समान दौड़ गई। மனம் கசந்து அழுதான். वो मन टूट कर रोने लगा। மனம் திரும்பினார். उसने मन फिराया। இந்த மாதிரி யாரா செய்வாங்களா? क्या इस तरह से कोई करेगा? இயேசு எத்தனை நல்லவர். ये यीशु कितना अच्छा है। அல்லேலூயா. हालेलुया। இந்த இயேசுவை நீ மறந்துலிச்சிட்டியே. ओ इस यीशु को तूने भूल गया। உன் நண்பர்கள் கேட்ட பொழுது நீ இயேசுவை விட்டு கொடுத்து பேசிட்டியே. जब तेरे मित्रों ने कहा तूने यीशु के विषय में निंदा की। ஒரு அட்ஜஸ்ட்மென்ட்னு சொல்லி இயேசுவை அப்படியே விட்டுட்டியே. एक संभालने के लिए तूने यीशु को ऐसे छोड़ दिया। இயேசுவை
பற்றி வித்தியாசமா பேசி விட்டாயே, तूने यीशु के लिए बहुत ही गलत बात कर दी। இன்றைக்கு இயேசுவண்டை வா, आज तो यीशु के निकट आ, உன்னையும் கைவிட மாட்டா. वो तुझे हाथ नहीं छोड़ेगा। மறுதலித்து போனவன், तू उससे भूल गया था, अलग हो गया பின்மாறி போனவன், तू अलग हो गया था। உலகத்துல யாரும் உன்னை திரும்ப ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. संसार में फिर से कोई तुझे नहीं ग्रहण कर सकता। இயேசுவின் அன்பு கரம் உனக்காய் விரிக்கப்பட்டிருக்கிறது. ये यीशु का प्रेम भरा हाथ तेरे लिए फैला हुआ है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஒரு யூதாஸ் காரியோத்துன்னு ஒரு சீஷன் இருந்தான். यहूदा इस्कारियोत एक चेला था। அவன் இதுக்கெல்லாம் அதிர்கடந்து போயிட்டான், इन सभी के लिए எல்லாம் தாண்டி போயிட்டான். वो सीमा को लांग गया। மத்தேயு 26:50 பார்க்கிறோம், मत्ती 26 और 50 में देखते இந்த हैं, அன்பு நிறைந்த இயேசுவை விலை பேசி விட்டு போட்டான். इस प्रेम से भरे यीशु की उसने मूल्य लगाकर उसको बेच दिया। 30 வெள்ளி காசு விலை பேசி விட்டு போட்டான். 30 चांदी के सिक्के में उसको कीमत लगा दी। இயேசுவோடு கூட 3.5 வருஷம் நடந்தான். यीशु के साथ 3.5 वर्ष चला। நடக்கும் பொழுதெல்லாம் பார்த்திருக்கிறான் யார் யார் இயேசுவை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி. और जब उसके साथ चल रहा था कौन कौन यीशु का विरोधी है वो देखता। 3.5 வருஷத்தின் முடிவிலே जब ये 3.5 वर्ष खत्म हो गए थे, இயேசுவை எதிர்க்கிற ஆட்களுடைய கைக்கூலியா இவன் மாறி போனான். जो यीशु का विरोध करते थे उनके लिए यह एक मोल के रूप में बिक गया। பணம், धन, 30 வெள்ளி காசு, 30 चांदी के सिक्के, அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு इस पैसों की आशा लगाकर விலையேற பெற்ற இயேசுவை விலை பேசிட்டான். इस बहुमूल्य यीशु की कीमत लगा दी। கட்டி பிடித்து முத்தமிடுகிறான். उसको मैं आज को पकड़कर चुम्बन देता है। இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? यीशु ने उसको देखकर क्या कहा? சிநேகிதனே, हे मित्र, சிநேகிதனே. हे मित्र। ஹalleluya. हालेलुया। அவன் முத்தம் போட்டு காட்டி கொடுக்கிறான் எதிரிகளுக்கு, இதுதான் இயேசு பிடியுங்கள் என்று சொல்லி. वो उसको चुम्बन देकर यही विरोधी को बताता है कि यही यीशु है। அவனுக்கும் இயேசு இருதயத்துல இடம் கொடுத்தாரு. यीशु ने उसको भी अपने हृदय में நீ जगह दी। செய்யறது பச்சை துரோகம், तू जो कह रहा है पूरी तरह से तगा ஆனா है, विश्वासघात है। உனக்கும் இடம் இருக்குப்பா. लेकिन तेरे लिए भी मेरे अंदर जगह है। சிநேகிதனே, हे मित्र। அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்துல யார் இப்படி கூப்பிட முடியும்? कौन इस इंसान में बुला सकता யார் है? இப்படி செய்ய முடியும்? कौन ऐसा कर सकता है? நான் செய்துக்கிடுவேனா? क्या मैं ऐसा कर सकता நீங்க हूँ? யாரும் செய்துக்கிடுவீங்களா? क्या आप ऐसा कर सकते हैं? இயேசு செய்தார். यीशु ने किया। அல்லேலூயா. हालेलुया। சிநேகிதனே, हे प्रिय, இன்னைக்கு நீங்க இயேசுவை துன்பப்படுத்தின சிலர் இங்கே இருக்கலாம். हो सकता है आप यीशु को सताने वाले होंगे। இயேசுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் இருக்கலாம். आप यीशु के लोगों के बीच में विरोध में खड़े होंगे। அன்றைக்கு யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்து துன்பப்படுத்தினான். जिस तरह उन दिनों यहूदा ने यीशु को बताकर दुख दिया। சவுல் என்பவன் இயேசுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். जो साउल था यीशु के दासों और बच्चों को सता रहा था। இயேசு தரிசனத்திலே தோன்றி சொன்னார், यीशु ने दर्शन में देखकर उसे कहा, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். जो तू जिसको सता रहा वो यीशु में ही हूँ। அந்த சவுல் என்ற பவுல் இயேசுவை நேரடியா துன்பப்படுத்தல, जो साउल नामक पाउल यीशु को सीधे रूप से दुख नहीं दिया, இயேசுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினான். वो यीशु के बच्चों को सता रहा था। இயேசு சொன்னா நீ என்னை துன்பப்படுத்துகிறாய். यीशु ने कहा तू मुझे सता रहा है। இது மாதிரி யாரா செஞ்சிருக்கீங்களா? क्या इस तरह से आप कोई कर रहे हैं? ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து பரியாசம் பண்ணினீங்களா? क्या यीशु के बच्चों को देखकर आपने ஆண்டவருடைய हंसी ठट्टा பிள்ளைகளுக்கு किया? எதிராக பேசுனீங்களா? क्या यीशु के बच्चों के विरोध में आपने प्यार की है? நீங்க செய்த பெரிய தப்பு. आपने जो किया वो बड़ी गलती है। சிலர் சபைகளுக்கு விரோதமா செயல்பட்டு இருக்கிறீங்க. कुछ एक लोग कलीसिया के विरोध में काम करते हैं। சபைகள்ல பிரச்சனை உண்டாக நீங்க காரணமா இருந்திருக்கிறீங்க. क्या कलीसिया की समस्या का कारण आप हैं? இன்னைக்கு கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். आज प्रभु ने आपको यहाँ लेकर आया है। நீங்க அன்னைக்கு செய்தது பெரிய தப்பு. उन दिनों जो आपने किया वो बहुत गलत था। இயேசுக்கு விரோதமானது. वो यीशु के विरोध में है। ஆனா ஒரு காரியம் என்ன தெரியுமா? लेकिन एक क्या कार्य क्या आपको मालूम है? உன்னையும் தள்ளிவிட இயேசு விரும்பவில்லை. आपको धकेल देना यीशु नहीं चाहते। உங்களையும் ஏற்றுக்கொள்ள இயேசு விரும்புகிறார். आपको ग्रहण करना ना यीशु चाहते हैं। இன்னைக்கு மனம் திறந்து மன்னிப்பு கேட்டு இயேசு பக்கத்துல வாங்க. आज मन फिराकर माफी मांगकर यीशु के निकट आओ। உங்களையும் இயேசு நேசிக்கிறார். यीशु आपसे प्रेम करते हैं। அல்லேலூயா. हालेलुया। இயேசு எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர். यीशु सभी को ग्रहण करने वाले हैं। நீங்க இயேசுவண்டை வரலாம். आप यीशु के पास आ सकते சிலர் हैं। நினைக்கிறீங்க कुछ एक सोचते हैं இயேசு எவ்வளவு பெரியவர், वो यीशु इतने महान है, பரலோகத்துல இருக்கிறார், वो स्वर्ग में रहते हैं, நான் எப்படி அவர்கிட்ட போக முடியும், मैं कैसे उसके निकट जाऊं? அப்படியே நினைச்சிட்டு இருக்கிறீங்க. आप इस तरह से सोच रहे हैं। ஒரு பையன் அவங்க அப்பாட்ட கேட்டானா, एक लड़के ने अपने पिता से कहा, வானத்துல பிளைன் போறத பார்த்துட்டு கேட்டானா,
जब आकाश में एक हवाई जहाज उड़ रहा था उसको देखकर அந்த பிளேன் ரொம்ப உயரத்துல பறக்குது. पिताजी जो प्लेन है बहुत ही तेजी से दौड़ रहा है. எப்படி ஆட்கள்லாம் இதுக்குள்ள ஏறுவாங்க? कैसे लोग इसके अंदर चढ़ेंगे? அப்பா சொன்னாரா, तब उसके पापा ने कहा வானத்துல உயரத்துல பறந்து கொண்டு இருக்கிறது, वो आकाश की ऊंचाई में उड़ रहा है, ஆனா ஒரு சமயம் அது கீழ வந்து ஏர்போர்ட்ல வரும். लेकिन एक समय वो नीचे एयरपोर्ट पर आएगा, அப்போ எல்லாரும் உள்ள ஏறுவாங்க. तब सभी लोग उसके अंदर चढ़ेंगे. हालेलुया, हालेलुया. வானத்துல பறந்து போய் உள்ள ஏற முடியாது. आकाश में उड़कर उसके अंदर नहीं जा सकते. அது நம்மை தேடி கீழ வரும். वो हमें ढूंढकर नीचे आएगा, அப்போ ஏறணும். तब दौड़कर जाएंगे. हालेलुया. हालेलुया. தேவனிடத்தில் ஒருவரும் சேர முடியாது. परमेश्वर के कोई भी निकट नहीं आ सकता. பரலோகத்துல போய் தேவன்கிட்ட பேச முடியாது. स्वर्ग में जाकर उससे बात नहीं कर நாம सकते. பூமியில இருக்கிறோம். हम भूमि पृथ्वी में हैं. ஆனால் தேவகுமாரன் இயேசு உலகத்தில் இறங்கி வந்தார். लेकिन परमेश्वर का पुत्र यीशु संसार में नीचे उतर कर आया. இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். यीशु ने अपने आप को प्रकट किया. இயேசு நமக்காக சிலுவையிலே யாவற்றையும் செய்து முடித்தார். यीशु ने क्रूस पर हमारे लिए सब कुछ पूरा किया. ஆகவே இப்பொழுது எல்லாரும் இயேசுவுக்குள் வர வாசல் திறந்து விட்டது. इसलिए सबको यीशु के निकट आने हालेलुया. का. அதனால இது ஒண்ணு கடினமான விஷயம் இல்ல. इसलिए ये कोई कठिन बात नहीं. வெரி வெரி சிம்பிள். ये बहुत आसान है. இது ரொம்ப எளிதா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு புரிந்து கொள்ள முடியல. ये बहुत ही सरल है, इसलिए बहुतों को समझ में नहीं आ रहा. நீங்க சிலர்ட்ட போய் आप कुछ एक के पास जा, அத பண்ணு இத பண்ணுன்னு கடின தபங்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா உடனே அதெல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. आप इस तरह से कीजिए या उस तरह से कीजिए, इस तरह से वो कठिन रूप से तप भी कर सकते हैं. இவ்வளவு செலவு பண்ணுன்னா அதுக்கு ரெடி ஆவாங்க. इस तरह से तू खर्च कर, उसके लिए भी तैयार हो जाएंगे. இயேசு சொல்றா நீ ஒண்ணும் செய்யண்டா. यीशु कह रहा है तू कुछ नहीं कर, நான் உனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். तेरे लिए मैंने सब कुछ पूरा कर दिया நீ है. என்ன விசுவாசி. तू मुझ पर विश्वास कर, என்கிட்ட வா. तू मेरे निकट आ, வாய் திறந்து அறிக்கை பண்ணு. अपना मुंह खोल कर अंगीकार कर. நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன். मैं तुझे ग्रहण कर लेता हूँ, பாவமெல்லாம் மன்னிக்கிறேன். तेरे सारे पापों को माफ कर உன்னுடைய देता हूँ, எல்லா கஷ்டங்களை வேதனைகளை மாற்றுகிறேன். तेरी सारी कष्टों तकलीफों को बदलता हूँ, சமாதான வாழ்வு தருவேன். तुझे शांति का जीवन देता हूँ, நித்திய ஜீவன் தருவேன். अनंत जीवन दूंगा. இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார். यीशु हमें देखकर कहता है. இந்த எளிய காரியத்தை செய்ய அநேகருக்கு தெரிய மாட்டேன், அது பிடி கிடைக்கல. इस सरल काम को करने को बहुतों को समझ में नहीं இன்றைக்கு आया. உங்கள் இருதயங்களில் கர்த்தரதை வெளிச்சமாக்குவாராக. आज आपके हृदय में यह प्रकाश प्रभु देने पाए. நீங்களும் இயேசுவுக்குள் வரலாம். आप भी यीशु के निकट आ सकते இந்த हैं. பாக்கியமான வாழ்வுக்குள் வரலாம். एक आशीषमय जीवन के रूप में आप आ सकते இங்க हैं. இருக்கிற ஒருவரையும் அவர் வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு பார்க்கல. यहाँ पर रहने वाले किसी को भी उसने किसी अंतर दृष्टि से नहीं எல்லாரையும் देखा. இயேசு நேசிக்கிறார். सभी से यीशु प्रेम करते हैं. சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம். யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றிய கிருபையாய் அன்பை அளித்திடவே. யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றிய கிருபையாய் அன்பை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். யாவலை உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். அல்லேலூயா. இயேசு உன்னை நேசிக்கிறார். यीशु तुझसे प्रेम करते हैं. இயேசுவிடத்தில் உங்களுக்கு இடம் உண்டு. यीशु के पास तेरे लिए जगह है. இயேசு செய்த இரண்டாவது காரியத்தை பார்க்கிறோம். यीशु जो दूसरा कार्य करता है हम देखते हैं. அவன் கேட்கிறான், ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானா என்ன சுத்தமாக்க உங்களால முடியும். वो कहता है प्रभु यदि तू आप चाहते हैं तो मुझे चंगा कर सकते हैं. இயேசு அந்த வார்த்தையை கேட்டோனே கையை நீட்டி அவனை தொட்டார். वो शब्द सुनते ही यीशु ने छूकर उसे छुआ. அன்பின் தொடுதல், एक प्रेम पूर्वक மன छूना, உருக்கத்தின் தொடுதல். तरस खाकर उसे छूना. இரண்டாவது பார்க்கிறோம், the compassion of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய மன உருக்கம். दूसरा जो हम देखते हैं परमेश्वर प्रभु यीशु मसीह की तरस भावना. எல்லாரும் வருவதற்கு இடமளிக்கிற இயேசு सभी को पास आने का जगह देने वाला यीशु எல்லார் மேலும் மனது உருகுகிறார். वो सभी पर तरस खाता है. ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் இது. बहुत ही चमत्कार நம்ம कार्य. படுகிற ஒவ்வொரு வேதனையை பார்த்து
वो जो उठा रहा है இயேசு परेशानी, இன்னைக்கு மனதுருகி கொண்டே இருக்கிறார். आज यीशु तरस खा रहा है, ஏன்னா அவர் இங்க வந்து எல்லா பாடும் பட்டவர், क्योंकि वो इस भूमि पर आकर सब दुखों को நம்மை उठाने वाला, போல சகல பாடுகளை பட்டவர். हमारे समान सारे दुखों को उठाने वाला। அவருக்கு தெரியும் உங்க பிரச்சனை என்னதென்று, वो जानता है कि आपकी உங்க समस्या क्या வேதனை है, என்னதென்று தெரியும். आपकी दुख क्या है वो जानता है। வியாதியின் வேதனைகளை கண்முன்னால் பார்த்தவர் அவர். बीमारियों को, दुखों को अपनी சாசு आंखों के सामने பிடித்தவங்களுக்கு पकड़ा। இருக்கிற வேதனைகளை கண்ணெதிரே பார்த்தவர் அவர். दुष्ट आत्माओं की वेदना, ग्रसित रोगों की वेदना को वो आंखों से देखा है। குடும்பத்தினுடைய கஷ்ட நஷ்டங்களை உள்ளே இருந்து அனுபவித்தவர் அவர். परिवार में जो दुख तकलीफें हैं वो उसने सीधे रूप से ग्रहण, நிந்தைகள், அவமானங்கள், எதிர்ப்புகள் எல்லாம் அனுபவித்தவர் அவர். निंदाओं को, अपमान को, सभी को उसने सहा। பசி அனுபவித்தார், भूख को उसने सही, தாகத்தை அனுபவித்தார், प्यास को उसने सही, எல்லாம் அனுபவித்தாருங்க. सबका उसने अनुभव அதனால किया। நீங்க அனுபவிக்கிற கஷ்டம் அவருக்கு தெரியும். इसलिए आप जो अनुभव कर रहे हो कष्ट आप उसको உங்க मालूम है। கண்ணுல கண்ணீர் வந்தா அவர் கண்ணுலயும் கண்ணீர் வரும். यदि आपकी आंखों में आंसू आते हैं तो उसकी आंखों में भी। இப்படிப்பட்ட மனமுருக்கம் உள்ள இயேசு கிறிஸ்து, इस तरह से तरस खाने वाला प्रभु यीशु, அல்லேலூயா. हालेलुया। ஒவ்வொரு தெய்வங்களை பார்க்கும் பொழுது முகமே கோபமா இருக்கும். एक एक जो देवताओं को देखते तो उसका मुख खतरनाक रहता है, கையில கொல்லக்கூடிய ஆயுதங்களை வச்சுட்டு நிக்கும். जो हाथ में है मार देने का हथियार रहता है, கிட்ட நெருங்கவே பயமா இருக்கும். उनके निकट जाने से ही डर लगता है। ராத்திரி நேரம் அந்த கோயில்கள் பக்கம் போகவே பயப்படுவார்கள். रात्रि के समय में उस मंदिर के निकट जाने से ही என் भय, இயேசுவின் மேல் மனதுருகி கொண்டிருக்கிற கர்த்தர், यीशु तुझ पर तरस खाने वाला परमेश्वर, அல்லேலூயா. हालेलुया। வேதனையை பார்த்து அவர் உள்ளம் உருகி கொண்டிருக்கிறார். तेरी समस्या को देखकर उसका हृदय पिघल रहा है, ஏன்னா அவர் நம்மை நன்றாயிருக்கும்படி படைத்தார். क्योंकि वो हम अच्छे रहे इसलिए उसने हमें रचा। பொல்லாத பிசாசின் ஆவிகள் நம்ம வாழ்க்கையை ரொம்ப மோசம் பண்ணுகிறது. ये दुष्ट आत्माएं हमें बहुत ही बुरा बनाती हैं, அந்த வேதனையோடு அவர் உங்களை பார்க்கிறார். उस वेदना के साथ वो आपको देख என் रहा है। பிள்ளைகளை அந்த பாடுபடுத்துகிறான் இந்த பிசாசு. ओ मेरे बच्चों को इस तरह से वेदना दे என் रहा है பிள்ளைகளை शैतान। விடுவிக்க வேண்டுமே. ओ मेरे बच्चों के प्रति तरस खाना है, ஆனால் விடுவிக்க என்ன தடை? लेकिन छुड़ाने के लिए क्या रुकावट? பிள்ளைகள் இயேசுவண்டை வர வேண்டும். ये जो बच्चे हैं यीशु के निकट आना நீங்க चाहिए। இயேசுவண்டை வராமல் இருந்தால் எப்படி விடுவிக்க முடியும்? यदि आप यीशु के पास ना आए तो कैसे वो ஆனா छुटकारा உங்க देगा? குடும்பத்தின் வேதனையை இன்றைக்கும் இயேசு பார்த்து வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். लेकिन आज आपके परिवार की परेशानी देखकर यीशु आज भी நீங்க- दुख उठा रहा நீங்க है। பலர் நினைக்கிறீங்க என் கஷ்டத்தை புரிய யாரும் இல்லை என்று சொல்லி. आप सोचते हैं कि मेरे दुख को कोई समझने वाला नहीं, ஆனா நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடியே இயேசு உங்க கஷ்டத்தை புரிந்திருக்கிறார். लेकिन यहाँ पर आने से पहले यीशु आपके दुख को जानता है। இயேசு மனதுருக்கத்தோடு இருக்கிறார். यीशु तरस से भरे हुए हैं, அந்த மனதுருக்கத்தோடு உங்களை இன்றைக்கு தொட விரும்புகிறார். उस तरस के साथ आपको छूना चाहते हैं। இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவர். आज भी वो जीवित அவர் परमेश्वर கை है, உங்கள் மேல் வந்து அமரும். उसका हाथ आपके ऊपर ठहरेगा। நீங்கள் இன்றைக்கு விசுவாசித்தால் यदि आज आप विश्वास करें, தேவனுடைய தொடுதலை பெறுவீர்கள். परमेश्वर के उस छूने की सामर्थ को அவர் जानोगे। தொட்டு குணமாக்குற தெய்வம், छूकर चंगाई देने वाला, தொட்டு ஆறுதல் படுத்துகிற वो தெய்வம், छूकर शांति देने वाला, தொட்டு உன்னை விடுவிக்கிற தெய்வம். छूकर तुझे छुड़ाने वाला। இயேசுவின் அன்பு கரம் यीशु का प्रेम पूर्ण हाथ உனக்காய் நீட்டப்பட்டிருக்கிறது. तेरे लिए आगे आया है। மனதுருக்கம் உன்மேல் பாய்ந்து வருகிறது. उसकी तरस की भावना तेरे उधर बह இன்று कर நீங்கள் அதை आई है। பெற்றுக்கொள்ள வேண்டும். आज तू उसे प्राप्त कर ले। இயேசு மனதுருக்கத்தோடு இருக்கிறார். यीशु तरस से भरा हुआ है। அந்த மனுஷன் கேட்டான், उस व्यक्ति ने पूछा, உங்களுக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்க உங்களால முடியும்? यदि तू चाहते तो मुझे शुद्ध कर दे। இயேசு உடனே சொன்னார், यीशु ने तुरंत कहा, எனக்கு சித்தம் உண்டு. ओ मैं चाहता हूँ। The will of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை பார்க்கிறோம். यहाँ पर हम परमेश्वर की इच्छा को देखते हैं। அவருடைய எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையை பார்த்தோம். हमने देखा कि वो सबको ग्रहण कर அவர் सकता है। மனதுருக்கம் உள்ளவர் என்று பார்த்தோம். हम देखते हैं कि वो तरस से भरा हुआ है। நாம் நன்றா இருப்பதுதான் அவருடைய சித்தம். हम अच्छे रहे यही उसकी इच्छा है। ஒருவரும் கெட்டு போவது பிதாவுக்கு சித்தம் அல்ல. कोई बिगड़ जाए ये परमेश्वर की इच्छा नहीं। எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு அவர் விரும்புகிறார். सभी लोग उद्धार पाए वो चाहता है। நீ நன்றா இருப்பதுதான் இயேசுவுக்கு பிரியம். तू भला चंगा रहे यही यीशु को भाता है। தவறான நினைவு கொள்ளாதே. तू गलत विचार ना कर। இயேசு என்ன அடிச்சிட்டாரு, यीशु ने मुझे मार நான் दिया, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், मैंने बहुत गलती कर दी, இனி இயேசு கிட்ட எனக்கு இடம் இல்ல, अब से यीशु के पास मुझे என் जगह வாழ்க்கையில नहीं। நீ விமோசனம் இல்ல. और मेरे जीवन का कोई छुटकारा இது काम नहीं। தவறான கருத்து. ये गलत विचार है। உன்னை இயேசு இன்னும் நேசிக்கிறார். आज भी यीशु तुझसे प्रेम करते உன்னை हैं। மறுபடியும் மேன்மையாய் மாற்றுவதுதான் தேவனுடைய சித்தம். फिर से तुझे बढ़ोतरी बनाने की उसकी உங்க इच्छा। குடும்பத்தை கடனிலே விடுவது தேவனுடைய சித்தம் அல்ல. आपके परिवार को समुद्र में छोड़ने की परमेश्वर की इच्छा இந்த नहीं। கடன் பாரத்திலிருந்து உங்களை விடுவிப்பது இயேசுவின் சித்தமாய் இருக்கிறது. इस
कर्ज के भार से छुटकारा प्रभु चाहता है। நீங்கள் கூட உங்க சொப்பனத்துல கூட நினைக்க முடியாத அளவு கடன் பட்டிருக்கிறீங்க. आपने अपने सपनों में भी नहीं सोचागा उस तरह से आप कर्जों से भरे ஆனா हैं। இயேசு இன்றைக்கு என்ன சித்தம் வச்சிருக்கிறார் தெரியுமா? लेकिन यीशु आज क्या चाहते हैं? நீங்க இயேசுவிடம் சரணடைந்தால் यदि आप यीशु के चरणों पर आए, இந்த கடனை விட்டு மாற்றி உங்களை உயர்த்துவதே தேவ சித்தம். इस कर्ज को बदलकर बढ़ोतरी में देने की यीशु की इच्छा। அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா காரியத்திலும் நீங்க நன்றா இருப்பதே இயேசுவுக்கு சித்தம். सभी कार्यों में आप अच्छे रहें, ये यीशु की इच्छा है। எனக்கு சித்தம் உண்டுன்னு சொன்னாரு, उसने कहा मैं चाहता हूँ சுத்தமாகுன்னு சொன்னாரு. तू शुद्ध हो जा। இந்த ஒரு வார்த்தை, यह एक शब्द, be healed, சுத்தமாகு. तू शुद्ध हो जा, உடனே அவன் சுகமானான். और तुरंत वो उसको चंगाई मिल गई, குஷ்டரோகம் சுகமாயிற்று. उसका कोढ़ जाता रहा। இங்கே இயேசுவின் வல்லமை பார்க்கிறோம். यहाँ पर यीशु की सामर्थ को the देखते हैं। power of Jesus. परमेश्वर की வல்லமை மிகுந்த கர்த்தர், और सामर्थ से भरा हुआ சகல நோய்களை குணமாக்கும் வல்லமை இயேசுவிடத்தில் இருக்கிறது. सारे रोगों को चंगाई देने की, छुटकारा देने की எல்லா सामर्थ यीशु के பிசாசை पास। துரத்தும் வல்லமை இயேசுவிடத்தில் இருக்கிறது. सारे दुष्टात्माओं को भगाने की सामर्थ வாழ்க்கையில் यीशु के இருக்கிற पास। அத்தனை பிரச்சனைகளை மாற்றும் வல்லமை இயேசுவிடத்தில் இருக்கிறது. तेरे जीवन की सारी समस्याओं को हटा देने की सामर्थ வல்லமையை यीशु के पास है। வெளிப்படுத்தினார். वो अपनी सामर्थ को प्रकट करता है। அது மட்டுமல்ல, यही काफी नहीं, அவனுக்கு சில ஆலோசனைகளை கொடுத்து அவனை வழி நடத்தினார். उसे कुछ सलाह देकर उसे मार्गदर्शन The किया। leading of Jesus. இயேசு வழி நடத்துகிற தெய்வம். प्रभु अगुवाई करने वाला இந்த அருமையான ஆண்டவர் यह प्यारा प्रभु உங்களை குணமாக்க விரும்புகிறார். आपको चंगाई देना चाहता है, உங்களை விடுவிக்க वो விரும்புகிறார். आपको छुड़ाना चाहता है, தொடர்ந்து உங்களை வழி நடத்த तुरंत விரும்புகிறார். आपकी अगुवाई करना चाहता है। இந்த இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு இடம் கொடுங்க. आज यीशु को अपने जीवन में जगह दें, இருதயத்தை கர்த்தருக்கு நேரா திறவுங்க. अपना हृदय उस प्रभु के आगे खोल दें। இலவசமான ரட்சிப்பை ஊற்றுவார். ये जो फ्री में उद्धार देता है वो आपके लिए दूर दे देगा, வல்லமையாய் உங்களை குணமாக்குவார். और सामर्थ रूप से आपको चंगाई देगा। ஹalleluya. हालेलुया। இப்பொழுது எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். अब हम सभी प्रार्थना करेंगे மிகுந்த பயபக்தியோடு, पूरी भक्ति के ஒரு साथ, பெரிய விசுவாசத்தோடு, एक बड़े विश्वास के साथ। இயேசு எனக்கு இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். यीशु मुझे आज चंगाई देने जा रहा என்னை है, அவர் நேசிக்கிறார். मुझसे प्रेम करते हैं। இந்த இயேசுவிடத்தில் எனக்கும் இடம் உண்டு. इस यीशु के पास मेरे लिए जगह है। ஹalleluya. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். இயேசுவிடத்திலிருந்து இந்த அற்புதங்களை பெற்றவர்கள், விசுவாசிகளாய் இருக்கிறவர்கள் ஊக்கமாக ஜெபிக்க போகிறீங்க. தேவன் அநேகரை இன்றைக்கு சந்திக்க போகிறார். ஹalleluya. எல்லாரும் ஜெபிக்க ஆயத்தமாவோம். எல்லாரும் ஜெபிக்க ஆயத்தமாவோம். ஊக்கமான ஒரு ஜெபம் இந்த வேளையில் சபையிலே எழும்ப வேண்டும். ஆமென். கஷ்டப்போடு பலர் வந்திருக்கிறாங்க. கட்டப்பட்டவங்களா பலர் வந்திருக்கிறாங்க. வேதனைகளோடு வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார். இன்று இயேசு ஒருத்தரை கூட சும்மா அனுப்ப விரும்பவே இல்லை. ஆமென். தேவ ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாரும் ஜெபிக்கணும். இந்த ஒரு மனமுள்ள ஜெபம் இன்றைக்கு அநேகருக்குள் கர்த்தருடைய நன்மைகளை கொண்டு வரப்போகிறது. ஜெபிங்க, ஜெபிங்க. ஹalleluya. அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையோடு இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்திருந்தாலும் இன்னைக்கு விசுவாசத்தோட இந்த இயேசுவை இப்ப நீங்க நோக்கி பாருங்க. நாங்கெல்லாம் உங்களுக்காக ஊக்கமா ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நீங்க இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசு பக்கத்துல வர்றதுன்னு சொன்னா அதுதான். இயேசு பக்கத்துல வர்றதுன்னு சொன்னா அர்த்தம் என்ன? நீங்க இயேசுவை உங்க உள்ளத்துல நெருங்கி வாங்க. உங்க உள்ளத்துல இயேசு பக்கம் வாங்க. வாங்க, உள்ளத்தை திறவுங்க. அப்படியே வாய் திறந்து ஜெபம் பண்ண தொடங்குங்க. சொல்லுங்க, இயேசுவிடத்தில் உங்க கஷ்டத்தை சொல்லுங்க. உங்க கண்ணீரை எவ்வளோ மனுஷங்க முன்னால நீங்க ஊற்றி இருப்பீங்க. ஆனா வேதனை பெருகிச்சே தவிர குறையல. இன்னைக்கு இயேசு பாதத்துல அந்த ஒரு சொட்டு கண்ணீர் விழுந்துச்சுன்னா மகாபரிய அற்புதம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. ஹalleluya. உள்ளம் திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவிடத்துல பேசுங்க. ஒரு மனுஷன்ட்ட பேசுறது மாதிரி உங்க கஷ்டத்தை இயேசுவிடத்துல இப்ப சொல்லுங்க. சகோதரனே, உங்களுக்காக மனதுருகிற இயேசு சர்வ வல்லமை உள்ளவர். பாருங்க, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை முழுசும் மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவிட்ட இருக்கு. நீங்க இந்த இடத்தை விட்டு அற்புதத்தை பெற்றுவிட்டு தான் எழும்பி செல்லணும். அந்த ஒரு எதிர்பார்ப்போடு, விசுவாசத்தோடு வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே, இந்த வியாதி இன்றோடு என்னை விட்டு மாறும்படி செய்யும், என்னை சுகமாக்கும் என்று வாய் திறந்து சொல்லுங்க. விசுவாசிகள்லாம் நல்லா ஜெபிக்கணுமே, ஊக்கமா ஜெபிக்கணுமே.
தேவ பிள்ளைகள் எல்லாம் நல்லா ஜெபிக்கணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீங்க ஜெபம் பண்ணுங்க, இயேசுவே என்னை சுகமாக்குன்னு கேளுங்க. நீங்க சொல்லும் பொழுது அற்புதம் உங்களுக்கு நடக்கும். பிசாசு போராட்டத்தோடு யார் வந்திருக்கிறீங்க, இந்த வேளை வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா, இந்த பிசாசை என்னை விட்டு துரத்திருங்க. இன்னைக்கு எனக்கு 100க்கு 100 விடுதலை வேண்டும். இன்னி இந்த பிசாசுக்கு என் வாழ்க்கையில இடம் இல்லை, என்னை விடுவீங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. உங்க ஜெபம் எழும்பும் பொழுது இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஓ ராஷந்தலா பக்கதுனா மதலா கபதலா சந்துனா ஹதரி அந்தனா. ஓ இயேசு வல்லவர், இயேசு நல்லவர். இன்று பகல் வேளை உனக்காய் செய்ய வேண்டியதை செய்ய அறிந்தவராய், செய்ய தகுதி உள்ளவராய் உன் பக்கத்தில் அவர் வந்திருக்கிறார். இந்த இயேசுவை நோக்கிப்பார் மகனே, இந்த இயேசுவை நோக்கிப்பார் மகளே. உள்ளம் திறந்து வாய் திறந்து கேள், பெற்றுக்கொள்வாய். கடன் பாரத்தோடு வந்திருக்கிறவர்கள் இன்று கர்த்தரை நோக்கி பாருங்கள். நம்பிக்கை இழந்து போன நீங்கள், கர்த்தர் மறுபடியும் அற்புதம் செய்ய போகிறார், அற்புதம் செய்ய போகிறார். எப்படி அது நடக்கும் நீ யோசிக்காத, கர்த்தர் கையில கொடு, கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise the Lord, praise the Lord. Glory Shabaladura Katara Maushandala Baudala Shamani Alabashi. Oh hallelujah, 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 hallelujah. யார் யார் பிரச்சனைகளோடு வந்திருக்கிறீங்க, யார் யார் நோய்களோடு பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்க, யார் கஷ்டங்களோடு வந்திருக்கிறீங்க, உங்களுக்காக நாங்க இப்ப விசேஷமாய் ஜெபிக்க விரும்புகிறோம். அப்படிப்பட்டவர்கள் தயவாய் எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுக்காக நாங்கள் இந்த வேளையில் ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். யார் யார் தேவையோடு வந்திருக்கீங்களோ, கஷ்டத்தோடு வந்திருக்கீங்களோ, வியாதியோடு வந்திருக்கிறீங்களோ, சகோதரனே சகோதரியே, இந்த வேளையில் நீங்க இருக்கிற இடத்துல எழும்பி நின்று அப்படியே கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise the Lord. வெக்கப்படாம எழும்பி நில்லுங்க. இயேசுவை மட்டும் நோக்கி பாருங்க, வேற யாரையும் நீங்க பார்க்க வேண்டாம். ஆமென். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர். இன்று பகல் வேளை கர்த்தருடைய கிரியை உங்கள் மேல் உண்டாக போகிறது. விசுவாசத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் யார் இருக்கிறீர்கள்? அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற நேரம் இது. இயேசு உங்களை குணமாக்குகிற நேரம் இது. கர்த்தர் சத்துருவின் கிரியைகளை அழிக்கிற நேரம் இது. இயேசுவின் வல்லமை உனக்காய் வெளிப்படும் நேரம் இது. ஓ ரபா சந்தரா துனமா தலகந்துனமா ஷிகபௌரி அந்தலா. ஹல்லேலூயா, 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 praise the Lord, praise the Lord. அப்படியே நீங்கள் முன்னே வரும்படி அன்போடு கேட்கிறேன். இங்கே வாருங்கள், முன்னே வாருங்கள், உங்களுக்காக ஜெபிக்க உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியே பைபிளை கூட கையில் எடுத்துட்டு முன்னால வந்துருங்க. praise the Lord, hallelujah, hallelujah, hallelujah. எல்லா தேவ பிள்ளைகளும் இந்த வேளையில் கர்த்தர் இவர்களை தொட்டு இவர்களுக்கு ஒரு மகாபெரிய அற்புதம் செய்ய வேண்டும் என்ற ஒரே மனதோடு காணப்படுவோம். ஊக்கமாக நம்முடைய இருதயம் அதை வேண்டிக் கொண்டிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னால வாருங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். தேவ ஊழியர்கள் வந்து உதவி செய்யுங்கள். praise the Lord, hallelujah, hallelujah. முன்னால வந்தவங்க praise the Lord முழங்கால் போடுங்க. praise the Lord, glory, hallelujah. இந்த பகல் வேளை கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மேல் இறங்க வேண்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்க வேண்டும். ஓ ஹல்லேலூயா. குணமாக்கும் தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலே வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். Praise the Lord, glory, 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 glory. Hallelujah, 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 hallelujah. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. எல்லாரும் ஒரே சிந்தையோடு இருப்போமாக. Hallelujah, hallelujah. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எல்லாரும் விசுவாசத்தோடு எண்ணிறந்த அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் இயேசு இன்று பகல் வேளை உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார்.
விசுவாசத்தோடு நோக்கி பாருங்கள். அப்பா உனக்கு நன்மை செய்யும்படி உன் அருகில் கடந்து வந்திருக்கிறார். இந்த இயேசு நல்லவர், இந்த இயேசுவின் வேதனை அறிகிறவர், இந்த இயேசுவின் பாரத்தை புரிந்து கொண்டவர். இன்று பகல் வேளை உன்னை சந்திக்கும்படி இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன் அருகிலே நிற்கிறார். மகளே கூப்பிடு, வாய் திறந்து கூப்பிடு, அழுது ஜெபி, இயேசுவேன்னு கூப்பிடு. சகோதரா வாய் திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே என்னை தொடுங்க, இயேசுவே என்னை தொடுங்க, இயேசுவே வல்லமை அனுப்புங்க, என்னை குணமாக்குங்க என்று கூப்பிடு மகளே, கூப்பிடு மகனே. இயேசு இயேசு உன்னை தொடுவார். சபபப ரதலப கபலப தலகதலபஷா ஓலிபி கதலபஷா தலபௌரியந்தல. உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் மேல் இப்பொழுது உம்முடைய வல்லமை அனுப்பு, உம்முடைய வல்லமை அனுப்பு. இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் நீங்கி போகட்டும், பிசாசுகள் ஓடி போகட்டும். வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, இயேசுவின் வல்லமை. சபபபப ரகதலப கபலப உரபலபலபலப கபலப துரபலப சந்தல உரபலப சந்தல மோதல பரியலப கமன மதலப. Glory, 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 glory. Hallelujah, 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 hallelujah. உன் வாய் விரிவாய் தர சகோதரனை கூப்பிடு, கூப்பிடு, கூப்பிடு. இயேசுவை நோக்கி பாருங்க, இயேசுவை மட்டும் நோக்கி பாருங்க. வாய் திறந்து இயேசுவேன் கூப்பிடுங்க. கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறதா இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இன்று ஒரு அற்புதம் எனக்கு நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் வியாதியஸ்தர் குணமடைவார்களாக. தேவனுடைய அற்புதமான வல்லமை, அற்புதமான வல்லமை மகிமையாய் மகிமையாய் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. ஜீசஸ் கூப்பிடு, கூப்பிடு, கூப்பிடு. நீ கூப்பிடுவதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வாய் திறந்து கூப்பிடுவதை தான் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உங்ககிட்ட வேற எதையும் கேட்கவில்லை. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. சத்தமிட்டு கூப்பிடு, உன்னை அடக்கி கொள்ளாதே. சத்தமிட்டு கூப்பிடு, உன்னை அடக்கி கொள்ளாதே. இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, முன்னாலே வந்து வேதனையோடு முழங்கால் போட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் என் ஆண்டவர் இயேசுவின் கரம் இப்பொழுது அமரட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. தொடுங்க ஆண்டவரே. touch O Lord, touch O Lord. உங்க வல்லமை, குணமாக்கும் வல்லமை, ஆமே, விடுவிக்கும் வல்லமை, கட்டுகளை ஒட்டைக்கிற வல்லமை, வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகளை மாற்றுகிற இயேசுவின் வல்லமை இவர்கள் மேல் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இவர்கள் மேல் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் வல்லமையான கரத்தால் தொடுவீராக, வல்லமையான கரத்தால் தொடுவீராக. இவர்களில் இருக்கிற சகல கட்டுகளும், சகல வேதனைகளும், சகல கஷ்டங்களும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. என் ஆண்டவருடைய மகிமையான கிரியை, ஆமே, அந்த வியாதியை இனி அவர்கள் நினைத்தாலும் தேடினாலும் காணாதிருப்பதாக. அந்த கட்டிகள் கரைந்து போவதாக இயேசுவின் நாமத்தில். இருதயத்தை குறித்து வேதனையோடு என் இருதயம் பலவீனம் அடைந்து விட்டது, நான் எத்தனை காலம் வாழ்வேனோ என்று சொல்லுகிற சகோதரா, இயேசு உன்னை தீர்க்காயுளினால் ஆசீர்வதிக்கிறார். பயத்தின் ஆவி, பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் ஓடிப்போ. பயத்தின் ஆவியை துரத்துகிறவர் இயேசு, பயத்தின் ஆவியை துரத்துகிறவர் இயேசு, பயத்தின் ஆவியை துரத்துகிறவர் இயேசு. வல்லமை ஊற்றும், வல்லமை ஊற்றும், வல்லமை ஊற்றும், வல்லமை ஊற்றும். பயத்தின் ஆவி எடுத்து போடும், பயத்தின் ஆவி எடுத்து போடும். தேவனுடைய வல்லமை உடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக, தேவனுடைய கிருபை ஊற்றப்படுவதாக. ஓ ரகபலப சந்தர பௌதரப சந்தலப கபரி அந்தலா. இயேசுவின் நாமத்தில் எலும்புகளுக்குள் கர்த்தருடைய வல்லமை வருவதாக, எலும்புகளுக்குள் கர்த்தருடைய வல்லமை வருவதாக. Heal in the name of Jesus. வல்லமை, 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 இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, குணமாக்கும் வல்லமை, இயேசுவின் வல்லமை, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆமென் குணமாக்கும் வல்லமை. உங்க வல்லமை போதுமானது, உங்க வல்லமை போதுமானது. உங்க வல்லமை இறங்கும் பொழுது உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை அற்புதங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது. ரிக்கா லிபா தலா கதரா பௌதலா ஷபலா உரபலப கபதா ரபௌதரப சந்தலப கமௌரி அந்தலா. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. பிசாசின் கட்டுகள், மந்திரவாத பில்லிச்சூனிய கட்டுகள், அந்தகாரத்தினுடைய வல்லமைகள், ஆமென், குறி சொல்லுகிறவன் அனுப்பின எல்லா பொல்லாத ஆவிகள் உன்னோடு உன்னை பகைத்து பணம் கொடுத்து உனக்கு விரோதமாய் செய்த மந்திரவாதம் இயேசுவின் நாமத்தில் ஒட்டைக்கப்படுவதாக, ஒட்டைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். இந்த ஜெப வேளையில், இந்த ஜெப வேளையில் எங்கிருந்து புறப்பட்டு வந்ததோ அங்கே கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். சுட்டரிக்கும் அக்கினி, சுட்டரிக்கும் அக்கினி, சாசின் கிரியைகளை சுட்டரிக்கும் அக்கினி, மந்திரவாத பில்லிச்சூனிய கட்டுகளை ஒட்டைக்கிற அக்கினி இறங்கட்டும், 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 இறங்கட்டும். ரபலப கத்துனா தில கத்தர பௌஷலா உலபா பாபா ரபதலப கபலப ஷலப ரியந்தலா. இயேசுவே, ஆமென். நம்முடைய பட்சிக்கிற அக்கினி அனுப்போ. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் யார் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறானோ அந்த ஆயுதங்கள் முறிக்கப்படுவதாக. உங்க பாதத்துல வந்து சரண்டர் ஆகி நிக்கிறாங்கப்பா. உங்க பாதத்தை பற்றி பிடித்து நிற்கிறார். நீர் தான் உதவி செய்ய வேண்டும். நீர் கைவிடாத தெய்வம். உம்மை தேடி வந்த பிள்ளைகளை கைவிடாதவர். இன்று ஒரு அற்புதம் நடப்பதாக. அந்த பிசாசுக்கு இன்றைக்கு முடிவு உண்டாகட்டும். அந்த பிசாசின் கிரியை இன்றோடு முடியட்டும். இந்த குடும்பத்திலே ஒளி வீசட்டும். இந்த குடும்பத்திலே ஒளி வீசட்டும். சிக்கலா துரபாதலா கபரபா ஷலபலபா. உன் பணத்தை பிடுங்குகிற பொல்லாத தரித்திரத்தின் ஆவி, உன் பொருளாதாரத்தை சுரண்டி கொண்டே இருக்கிற பொல்லாத தரித்திரத்தின் ஆவி வறுமைக்கு நேராய் உன்னை நடத்துகிறார். எல்லாம் இருக்கிறது போன்ற வெளி தோற்றம், உள்ளையோ தரித்திரம், உள்ளையோ வேதனை. இன்று கர்த்தருடைய வல்லமை, ஆமென், பொருளாதாரத்துக்கு விரோதமான சகல கிரியைகளையும் அழித்து போடுவதாக. ஆசீர்வாதம் வருவதாக, ஆசீர்வாதம் வருவதாக. தேவனுடைய வல்லமை இறங்குவதாக, தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. ஓ ரபா லபா கஷந்தரா பௌதலா உலபாத லபா கமனமா ஷலபௌரி அந்தலா. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாம இந்த கூட்டத்தில் யார் இருக்கிறீங்க? இருக்கிற இடத்திலிருந்து இப்பொழுது தேவனை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே, அந்நிய பாஷையின் வரத்தோடு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாரும் என்று இருக்கிற இடத்திலிருந்து கூப்பிடு மகனே, கூப்பிடு மகளே. கர்த்தர் உன்னை அபிஷேகிக்க விரும்புகிறார். கர்த்தர் உன்னை அபிஷேகிக்க விரும்புகிறார். இயேசுவின் வல்லமை, வல்லமை, வல்லமை நிரப்புவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவதாக. fill everyone with Lord, fill everyone with Lord. அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டும். ஜீசஸ் ரபா பாபா ஷகல பௌதரா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு, இன்று ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த வல்லமை உண்டு. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஆமென். பாபா பாபா ஷகல துரபதலப கபலபலபலப. வல்லமை உண்டு, உண்டு, கூட வல்லமை உண்டு. இயேசுவே வல்லமை உண்டு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். Oh, glory, 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 glory. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. கபலபதலப கபலப சந்தலபதலப கபரபரபரபரபரபர. எல்லா அந்தகார கோட்டைகள் உடைகிறது, அந்தகார கோட்டைகள் உடைகிறது. பலவானுடைய கிரியைகள் அழிகிறது. இயேசு உனக்காய் எழும்புகிறார். உன் முன்னணியில் இயேசு கடந்து செல்லுகிறார். இன்று முதல் உனக்கு ஜெயம், இன்று முதல் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம்.
Oh, thank you Lord, thank you Lord, thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus. அப்படியே ஊழியர்கள் முன்னால வந்திருக்கவங்க மேல தலையில கை வச்சு தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. Hallelujah, praise the Lord. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தர் ஊழியர்கள் தலையில கை வைத்து ஜெபிக்கும் பொழுது ஆமென், இன்னும் பெரிய காரியங்களை செய்வார், இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சொஸ்தமாவார்கள். ஆமென். ஜீசஸ், thank you Lord. ஷிகராதானா பாலியாந்தானாசி. என் தகப்பனே, என் தகப்பனே, உன் பிள்ளைகளை நேசிக்கிற அன்பு தகப்பனே, உடைய அற்புதமான வல்லமை ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும், ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். இவர்கள் புறப்பட்டு சென்று கொழுத்த கன்றுகளை போல் இருப்பார்களாக. எல்லா பலவீனம் நீக்கப்பட்டவர்களாய், வியாதிகள் நீங்கி சுகம் பெற்றவர்களாய், சாசின் கிரியைகள் அழிந்து விடுதலை பெற்றவர்களாய், எந்தெந்த பிரச்சனைகளோடு வந்தார்களோ ஒவ்வொரு பிரச்சனையிலும் கர்த்தர் வாசல் திறந்தீர் என்ற சந்தோஷத்தோடு அதை காண உதவி செய்யும், அதை அனுபவித்து வாழ உதவி செய்யும். Hallelujah, thank you Jesus. ஊழியர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு புதிதாக இந்த சபையில் வந்தவர்கள் எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக ஒரு சிறு ஜெபம் செய்து இந்த கூட்டத்தை நான் முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். Praise the Lord. இன்றைக்கு எங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களை அழைத்ததனால் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களுக்காக ஒரு விசேஷித்த ஜெபம் செய்து நான் கூட்டத்தை முடிக்க விரும்புகிறேன். நீங்க எங்க இருந்தாலும் தயவு செய்து எழும்பி நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். சகோதரிகள், சகோதரர்கள், புதிதாய் வந்தவர்கள் தயவாய் எழுந்து நில்லுங்கள். Hallelujah. Glory Jesus. Thank you Lord. Hallelujah. வேற யாராயிலும் இருந்தா எழும்பி நில்லுங்க. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, புதிதாக இன்றை கொண்டு வந்த சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். இவர்கள் பெயரில் நீர் அன்பு வைத்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் அன்புள்ளவர் என்பதை இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு அனுபவிக்க, தொடர்ந்து வாழ்நாளெல்லாம் அந்த அன்பை ருசித்து வாழ, இந்த வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளோடு வேதனைகளோடு இந்த இடத்துல வந்தாங்களோ அதில் எல்லாம் 100க்கு 100 ஜெயம் பெற்று ஆசீர்வாத வாழ்வு வாழ, இயேசுவை பின்பற்றி இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்பட உமது பிள்ளைகள் அனைவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முன்னால வந்தவங்க யாருக்காக தனியே ஜெபிக்கணும்னு விரும்பினா நீங்க அப்படியே கூட்டம் முடிந்த பிறகு இங்கே இருங்க. உங்களுக்காக அடியானம் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த வேளையில் நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவன் நம்மை நடத்தின பாதைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் உபவாச ஜெப நாட்களை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஆசீர்வதித்ததற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் ஜெயத்தோடு நம்மை நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அநேகருடைய கட்டுகளை உடைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரட்சிப்பையும் விடுதலையும் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். குமாரனும் நம்முடைய இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிப்போம். சத்தமாக ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் இயேசு சீக்கிரம் வருகிறதுக்காய் ஸ்தோத்தரிப்போம். அந்த வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகின்றோம். இந்த ஆராதனை ஆசீர்வதித்து நடத்தி தந்ததற்காய் ஸ்தோத்திரம். தேவ கிருபை ஒவ்வொருவர் மேலும் இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம். வேதனையோடு பாரத்தோடு வந்த ஒவ்வொருவரையும் இன்று முதல் ஆசீர்வதிக்க போகிறதற்காய், விடுதலை வாழ்விலே வெற்றி வாழ்வில் நடத்த போகிறதற்காய் விசுவாசத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உம்மை நம்பி வந்த பிள்ளைகள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. அவர்களை ஒரு பொழுதும் நீர் கைவிடுகிறதில்லை. நீ நேசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர், மனதுருகி தொட்டு சுகமாக்குகிறவர்.
உம்முடைய அற்புதமான வல்லமையை ஒவ்வொருவர் வாழ்வில் இன்று முதல் விளங்க செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை ஒரு விதம், இன்று முதல் வாழப்போகிற வாழ்க்கை மிகப்பெரிய ஆசீர்வாத வாழ்க்கை, மிகப்பெரிய மாற்றம் கண்ட ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. இதை எல்லார் வாழ்விலும் உறுதிப்படுத்தி அருளும், செய்தருளும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுது சபையார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தொடர்ந்து வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டாக நடத்துவீராக. அன்பின் விருந்தை ஆசீர்வாதமாக்கி தாரும். சபையிலே சகோதர சிநேகம் அந்யோன்யம் பெருக உதவி செய்யும். தேவனுடைய கிருபையானது தொடர்ந்து உண்டாகட்டும். ஆகாரத்தை ஆசீர்வதித்து தாரும், ஆரோக்கியமாக்கி தாரும், பாதுகாவலாக்கி தாரும். தேவ கிருபை பெருகும்படி ஜெபிக்கிறோம். இல்லாதவர்கள் ஒவ்வொருவரை நினைக்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் அதன் நன்மைகளை கட்டளையிடுவீராக அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாய் இந்த பரலோக ஜீவிய பயணத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வெற்றியோடு முன் சென்று இயேசுவின் வருகையில் இயேசுவை சந்திக்கிறவர்களாய் மாற உதவி செய்வீராக. எங்களோடு இன்றைக்கு வந்து ஆராதித்த எல்லா தெய்வ மக்களுக்காய் ஸ்தோத்திரம். பாஸ்டர்ஸுக்காக ஸ்தோத்திரம், மிஷனரிஸுக்காய் ஸ்தோத்திரம். எல்லார் மேலும் கிருபை உண்டாகட்டும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா.